அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் படிக்கும் சேவிக்கும் படிக்கும் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனே நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மார்ச் மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை தேவனே உம்மை தரிசிக்க வந்திருக்கிறோம் அப்பா. உமது அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்புங்க. இந்த மாதத்திற்கு தேவையான பலன், இந்த மாதத்திற்கு தேவையான அபிஷேகம், இந்த மாதத்திற்கு எங்களை நடத்துவதற்கு தேவையான வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவலோடு வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. இன்றைக்கும் ஒரு ஜெப ஆவியின் அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்புங்கப்பா. இந்த காலை நேரத்தில் எங்கள் இருதயங்கள் ஜெபத்தினாலே நிரப்பப்பட்டிருப்பதாக அப்பா. ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. கெத்செமனே தோட்டத்தில் அப்பா நீர் ஜெபித்தது போல பாரத்தோடு கூட இந்த மாதத்தில் நாங்கள் ஜெபிக்கும் படிக்கு எங்களுக்கு அந்த இருதயத்தின் பாரத்தை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாதத்தில் நாங்கள் லென்த் நாட்களை ஆரம்பிக்க இருக்கிறோம், துவங்க இருக்கிறோம், அது பாடுகளை தியானிக்க இருக்கிறோமே அப்பா. இன்றிலிருந்தே அந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அதிகமாக உமது பாடுகளை தியானிக்கவும் உம்மை போல நாங்களும் ஜெபிக்கவும் உமக்காக காத்திருக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களை பலப்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. மதுரமாகின்றதே. எங்கள் சுகவாழ்வு துளிர்க்கின்றதே. மதுரமாகின்றதே. எங்கள் சுகவாழ்வு துளிர்க்கின்றதே. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. உம் மனதுருக்கம், உம் ஆயிரக்கம், உம் மனதுருக்கம், உம் ஆயிரக்கம் நான் வாழ போதுமையா. உயிருள்ள வரையும் உமை பாட ஆசை, ஆயுள்தான் போதாதையா. உயிருள்ள வரையும் உமை பாட ஆசை, ஆயுள்தான் போதாதையா. ஆயுள்தான் போதாதையா. 1000 ஆண்டுகள் போதாதையா. ஆயுள்தான் போதாதையா. 1000 ஆண்டுகள் போதாதையா. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. தேன் கூடும் அதின் தெளிதேனும், தேன் கூடும் அதின் தெளிதேனும் உம் வசனத்திற்கிணையாகுமா. உகந்த பலியாய் உயிர் கொடுத்தாலும் உம் அன்பிற்கு ஈடாகுமா. உகந்த பலியாய் உயிர் கொடுத்தாலும் உம் அன்பிற்கு ஈடாகுமா. அன்பிற்கு ஈடாகுமா. பேரன்பிற்கு இணையாகுமா. அன்பிற்கு ஈடாகுமா. பேரன்பிற்கு இணையாகுமா. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. ஜெபம் கேட்கும் இயேசு நீ பதில் பேசும் நேரம் மாறாவும் இனிக்கிறதே. ஜெபம் கேட்கும் இயேசு நீ பதில் பேசும் நேரம் மாறாவும் இனிக்கிறதே. வனாந்திரம் செழிக்கின்றது, வறண்ட நிலம் கழிக்கிறது. வனாந்திரம் செழிக்கின்றது, வறண்ட நிலம் கழிக்கிறது.
பேர் ஜெபிக்கிறத நாம பார்க்க முடியும். வேதம் முழுவதும் எத்தனையோ பேர் எவ்வளவோ சூழ்நிலையில ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபம், அந்த கண்ணீரின் ஜெபம், அது மாத்திரம்தான் கர்த்தரை அசைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறோம். ஆனா நம்ம கண்களிலிருந்து வருகிற அந்த கண்ணீர் கர்த்தரை அசைக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு நல்ல உதாரணம் நீங்க பார்த்தீங்கன்னா, மார்த்தாள் மரியாள் 2 பேருமே லாசரு இறந்த போது இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அழுகுறாங்க. அவங்க அழுகிறாங்கன்னு சொல்ல முடியாது. 2 பேரும் வந்து ஒரே காரியத்தை தான் சொல்லுவாங்க, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆனா மார்த்தாள் சொன்ன போது அமைதியா இருந்த கர்த்தர், மரியாள் வந்து சொன்ன உடனே லாசருவை எங்கே வைத்திருக்கிறீர்கள் அழுதாரு. இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். 2 இடத்துலயும் ஒரு வசனம் தான், ஒரு வார்த்தை தான் வித்தியாசம். மார்த்தாள் சொல்லுவா, மரியாள் அங்க வந்து அவர் பாதத்துல விழுந்து அவ அழுகுவா. அவ அழுகிறத பார்த்து அங்க இருந்த எல்லாரும் அழுகுவாங்க. அந்த கண்ணீர் கர்த்தருடைய கண்கள்ல கண்ணீரை வர வைக்கும். உடனே கேட்பார், லாசருவை எங்கே வைத்திருக்கிறீர்கள், வா இப்பவே கிளம்பு. இன்றைக்கு நம்முடைய இருதயம் நொறுக்கப்பட்டு நம்ம கண்ணீரால அவருடைய சமூகத்துல கிட்டி சேரும் போது அந்த ஜெபத்தை ஒருபோதும் அவர் தள்ளிவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் மேலான ஜெபம் இயேசு கிறிஸ்து ஏறெடுத்த ஜெபம் கெத்சமனே தோட்டத்துல. வியர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் மண்ணில் விழ அவர் வியாகுலப்பட்டு கண்ணீரோடு ரத்தம் சிந்தி அவர் ஜெபித்த ஜெபம். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல அந்த ஜெப ஆவியின் அபிஷேகம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நம்ம வாஞ்சித்து கேட்கலாமா? நீங்க எதற்கு வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம். ஆனா மனதுருக்கத்தோட கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டு ஜெபத்தினால இந்த மாதத்துல நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கணும்ப்பா. என் இருதயத்தை ஏவுங்கப்பா, அந்த ஜெப ஆவியினால நிரப்புங்க. நான் என்னுடைய சொந்த சுய சித்தத்துல ஜெபிக்கிறதை பார்க்கிலும் ஆவியானவரே என் மூலமாக விண்ணப்பங்களை ஏறெடுங்க, அந்த வேண்டுதல்களை ஏறெடுங்கன்னு சொல்லி விட்டு கொடுக்கலாம். ஜெபிக்கவே தெரியாதுன்னு சொன்னாலும் கூட ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. உங்களை கொண்டு உங்கள் மூலமாக ஆவியானவர் ஜெபங்களை ஏறெடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனை ஆராதிக்கலாமா? தேவனே சரணம், இயேசுவே சரணம், ஆவியே சரணம். திரியேக தேவனை பணிந்து கொள்வோம். தேவனே சரணம், இயேசுவே சரணம், ஆவியே சரணம், சரணம். யெகோவா சரணம், எல் ஷடாய் சரணம், தெய்வமே சரணம், சரணம். யெகோவா சரணம், எல் ஷடாய் சரணம், தெய்வமே சரணம், சரணம். தேடி வந்த தெய்வமே சரணம், தேற்றுகின்ற தெய்வமே சரணம், பாடுகின்றேன் உம்மையே சரணம், நாடிடுவேன் என்றுமே சரணம், சரணம். தேடி வந்த தெய்வமே சரணம், தேற்றுகின்ற தெய்வமே சரணம், பாடுகின்றேன் உம்மையே சரணம், நாடிடுவேன் என்றுமே சரணம், சரணம். தேவனே சரணம், இயேசுவே சரணம், ஆவியே சரணம், சரணம். யெகோவா சரணம், எல் ஷடாய் சரணம், தெய்வமே சரணம், சரணம். யெகோவா சரணம், எல் ஷடாய் சரணம், தெய்வமே சரணம், சரணம். தாவீதைப் போல் ஆடுவேன் சரணம், சங்கீதங்கள் பாடுவேன் சரணம், சாட்சியாக வாழுவேன் சரணம், மேலதாள ஓசையோடு சரணம், சரணம். தாவீதைப் போல் ஆடுவேன் சரணம், சங்கீதங்கள் பாடுவேன் சரணம், சாட்சியாக வாழுவேன் சரணம், மேலதாள ஓசையோடு சரணம், சரணம். தேவனே சரணம், இயேசுவே சரணம், ஆவியே சரணம், சரணம். யெகோவா சரணம், எல் ஷடாய் சரணம், தெய்வமே சரணம், சரணம். யெகோவா சரணம், எல் ஷடாய் சரணம், தெய்வமே சரணம், சரணம். என்ன நிந்தை வந்தாலும் சரணம், ஏது நேரிட்டாலுமே சரணம், தேவன் எந்த பக்கத்தில் சரணம், பயம் எனக்கில்லையே
சரணம் சரணம். என்ன நிந்தை வந்தாலும் சரணம். ஏது நேரிட்டாலுமே சரணம். தேவன் எந்தன் பக்கத்தில் சரணம். பயம் எனக்கில்லையே. சரணம் சரணம். தேவனே சரணம், இயேசுவே சரணம். ஆவியே சரணம். சரணம். யெகோவா சரணம். எல் ஷடாய் சரணம். தெய்வமே சரணம் சரணம். யெகோவா சரணம். எல் ஷடாய் சரணம். தெய்வமே சரணம் சரணம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார். தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி. கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவே. சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி. பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒருபோதும் வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒருபோதும் வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி. அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடன் ஜெயித்திடுவேன். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடன் ஜெயித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வேதத்துல அநேக இடங்கள்ல சொல்லப்போனால் எல்லா இடங்களிலேயும் கூட சொல்லலாம், எப்போல்லாம் ஜனங்க யுத்தத்துக்கு போகிறாங்களோ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிரியை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் இறங்கிடுவார். கர்த்தர் இறங்கி எதிரிகளை அடிச்சிருவாரு. அவங்க நிலை குலைந்து நிற்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எளிதாக போய் அவங்களை அப்படி அடிச்சுட்டு ஜெயத்தை பெற்று கொண்டு வருவாங்க. ஒருபோதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை முன்னாடி விட்டுட்டு அவர் பின்னாடி நிற்கிற தேவனே கிடையாது. ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பர்னு ஏன் சொல்றோம் தெரியுமா? அவரை உலகத்துல உள்ள மேய்ப்பர்கள் ஆடுகளை முன்னாடி விட்டுட்டு மேய்ப்பன் பின்னாடி போவான், அதை அடிச்சு 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 விரட்டி விரட்டி கொண்டு போவான். நம்ம மேய்ப்பர் அப்படி கிடையாது. அவர் முன்னாடி நடந்து போவார். என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்து எனக்கு பின்னாடி வரும். அதுதான் அவர் சாட்சியாக உதாரணமாக அவர் எல்லாத்துலயும் முன்னாடி போறாரு. சிங்கம் வருதா ஓனாய் வருதா ஃபர்ஸ்ட் அவர் நின்று அடிச்சு காலி பண்ணிடுவாரு. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம ஆராதிக்கிறோம். இந்த நம்ம அடுத்து பாட போற பாட்டு விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை. எரிகோ மதில் சுவர் அவ்வளவு பிரம்மாண்டமான மதில் சுவர் தான். ஜனங்கள்ட்ட அவர் சொன்னது, நீ அமைதியா முறுமுறுக்காம, சொல்ல போனா பேசாம, எதுவுமே நீ செய்யாம அமைதியா அந்த எரிகோ கோட்டைய சுத்தி வாங்க. இன்னைக்கு நம்மளால செய்யறதுக்கு கடினமான காரியம் அமைதியா இருக்கிறது. ஆண்டவர் நீ பேசாம இருமா, நான் செய்யறேன். எப்படி ஆண்டவரே, எப்ப செய்வீங்க, எப்படி செய்வீங்க கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா தேவன் இன்றைக்கு சொல்றாரு, நீ அமைதியாக. அது எப்ப வரும் தெரியுமா? அந்த பூரண நிச்சயம். பூரண நிச்சயம் என் தேவன் செஞ்சு முடிச்சுட்டாரு, அவ்வளவுதான். அந்த நிச்சயம் வரும்போது நமக்குள்ளாக அந்த அமைதி தானா வந்துடும். அமைதியா அவங்க சுற்றி வராங்க. அதுக்கு அப்புறமும் கூட இஸ்ரவேல் ஜனங்களா கோட்டை இடிச்சாங்க, சுற்றி வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, எக்காலம் ஊதுனாங்க. எக்காலம் ஊதுவது துதிப்பதற்கு சமமான காரியம். அவங்க துதிச்சாங்க. தேவ தூதன் இறங்கி கோட்டையை இடிச்சு தள்ளினான். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்றாரு, நீ அமைதலா இரு, நீ துதியோடு கூட காத்திரு, உனக்கான யுத்தத்தை நான் செய்து முடிக்கிறேன். ஹல்லேலூயா. நாம தேவனுக்கு டைம் கொடுக்காம நானே யுத்தம் செய்றேன், நான் போராடுறேன். கர்த்தர் சொல்றாரு, நீ அமைதலாய் உட்கார்ந்துரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்க அப்படி செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்க எரிகோ கோட்டையை தகர்ப்பதற்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு பாடலாமா? விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை, துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை கர்த்தருக்கு சொந்தமாக்குவோம். ஹல்லேலூயா. எழும்புது எழும்புது இயேசுவின் படை, விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை, துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம், துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை, விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, விசுவாசத்தோடு எழும்புது எழும்புது இயேசுவின் படை. ஆமென். யோசுவாவின் சந்ததி நாமே, தேசத்தை சுதந்தரிப்போமே, யோசுவாவின் சந்ததி நாமே, தேசத்தை சுதந்தரிப்போமே, உடன்படிக்கை பெட்டி நம்மோடு ஊர் ஊராய் வலம் வருவோமே, உடன்படிக்கை பெட்டி நம்மோடு, இயேசு நம்மோடு ஊர் ஊராய் வலம் வருவோமே, துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம், துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை, விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. 2 பேருக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ கால் மிதிக்கிற எவ்விடத்தை நான் உனக்கு கொடுத்தேன். ஆபிரகாமுக்கு தீர்க்க தரிசனமா சொன்னாரு, வாக்குத்தத்தம் பண்ணினாரு.
யோசுவாவுக்கு அதே தான் சொன்னாரு, நீ எழுந்து போ, நீ கால் மிதிக்கிற எவ்விடத்தை நான் உனக்கு கொடுத்தேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அதே கிருபை தான் கொடுக்கிறார். வாயினால சொன்னதை, வார்த்தையில சொன்னதை செய்து முடிக்கிற தேவன், கரங்களால செய்து முடிக்கிற தேவன். அவிசுவாசம் என்கிறது நம்ம இருதயத்துல வரவே கூடாது. விசுவாசத்தோடு அப்பா சொல்லிட்டாரா, நான் செய்வேன், நான் போவேன், நான் சுதந்திரிப்பேன், எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாது. கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் கர்த்தர் தந்திடுவாரே, கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் கர்த்தர் தந்திடுவாரே, எதிர்த்து நிற்க எவராலுமே முடியாதென்று வாக்குரைத்தாரே, எதிர்த்து நிற்க எவராலுமே முடியாதென்று வாக்குரைத்தாரே. துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம், துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை, விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. மோசையோடு இருந்தது போல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு, மோசையோடு இருந்தது போல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு, தளபதியாய் முன் செல்கிறார், தளர்ந்திடாமல் பின் தொடர்வோம், தளபதியாய் முன் செல்கிறார், தளர்ந்திடாமல் பின் தொடர்வோம். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம், துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை, விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. அச்சமின்றி துணிந்து செல்வோமே, அறிக்கை செய்து ஆர்ப்பரிப்போமே, அச்சமின்றி துணிந்து செல்வோமே, அறிக்கை செய்து ஆர்ப்பரிப்போமே, கர்த்தர் வார்த்தை நம் வாயிலே நிச்சயமாய் வெற்றி பெறுவோம், கர்த்தர் வார்த்தை நம் வாயிலே நிச்சயமாய் வெற்றி பெறுவோம். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம், துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. ஜெபிக்க 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 விழுகுது எல்லா விழுகுது எரிகோ எரிகோ கோட்டைகள் உடையட்டும். என் தேவனுடைய படைகள் எழும்புது எழும்புது முன்னேறி இயேசுவின் செல்லட்டும். படை. எரிகோ கோட்டை இடித்து தள்ளப்பட்டதுன்றதை விட அது வேரோடு பிடுங்கப்பட்டது. ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது. எரிகோ கோட்டைக்கான அஸ்திபாரத்தை எவன் போடுறானோ அவன் தன் பிள்ளை சாக கொடுப்பான் என்று அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை யோசுவா அந்த நாட்கள்ல சொல்லி இருக்கிறாரு. அதனால நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கர்த்தர் உங்களுடைய தடைகளை இடிக்கும் போது அஸ்திபாரத்தோடு அது வேரோடு பிடுங்கி எறிகிறார். இன்றைக்கும் நாம விசுவாசத்தோடு ஆர்ப்பரிப்போமா? என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், சாத்தான் கொண்டு வந்து வைத்திருக்கிற எல்லா கண்ணிகளையும் எல்லா தடைகளையும் கர்த்தர் இன்னைக்கு தகர்த்து போடல, வேரோடு பிடுங்கி போடுகிறார். ஒருவனும் இனி அதை நாட்டக்கூடாத படிக்கு தேவனுடைய கரம் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல தடைகளையும் வேரோடு பிடுங்கி எறிகிறது. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா நம்முடைய தேவன் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவருமா இருக்கிறார். நம்முடைய கரங்கள்ல தாவீதின் திறவுகோலை கொடுத்து ஆசீர்வதிக்கும் படிக்கு வந்திருக்கிறார். நன்றியோடு அவரை ஆர்ப்பரித்து துதிப்போமா? நான் கண்டேன் கண்டேன் சாத்தானுடைய வீழ்ச்சியை கண்டேன். இதோ தேவனாகிய கர்த்தர் சொன்னது போல, இதோ சாத்தான் மின்னலை போல விழுந்து போனான். நீங்களும் நானும் எழும்பி கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது சாத்தான் அவன் மின்னலை போல விழுந்து போவானே.
விசுவாசத்தோடு இன்றைக்கு நாம் அறிக்கையிடுவோமா? நான் கண்டேன் சாத்தானுடைய வீழ்ச்சி, மகிமை கர்த்தருக்கே. நான் கண்டேன் சாத்தானின் வீழ்ச்சி, மகிமை உமக்கே, மகிமை இயேசுவுக்கே. நான் கண்டேன் சாத்தானின் வீழ்ச்சி, மகிமை உமக்கே. ஆமென். நான் கண்டேன் சாத்தானின் வீழ்ச்சி, மகிமை உமக்கே, மகிமை இயேசுவுக்கே. நான் கண்டேன் சாத்தானின் வீழ்ச்சி, மகிமை உமக்கே. ஆமென். என் வலப்பக்கத்தில் சாத்தான் வீழ்ந்தானே, என் இடப்பக்கத்தில் சாத்தான் வீழ்ந்தானே, என் முன்பக்கத்தில் சாத்தான் வீழ்ந்தானே, என் பின்பக்கத்தில் சாத்தான் வீழ்ந்தானே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ சாத்தான் வீழ்ந்தானே, ஓ சாத்தான் வீழ்ந்தானே, ஓ சாத்தான் வீழ்ந்தானே, ஓ சாத்தான் வீழ்ந்தானே. கண்டேன் இயேசுவின் வெற்றி, மகிமை உமக்கே, மகிமை இயேசுவுக்கே. நான் கண்டேன் இயேசுவின் வெற்றி, மகிமை உமக்கே. ஆமென். நான் கண்டேன் இயேசுவின் வெற்றி, மகிமை உமக்கே, மகிமை இயேசுவுக்கே. நான் கண்டேன் இயேசுவின் வெற்றி, மகிமை உமக்கே. ஆமென். என் வலப்பக்கத்தில் இயேசு ஜெயித்தாரே, என் இடப்பக்கத்தில் இயேசு ஜெயித்தாரே, என் முன்பக்கத்தில் இயேசு ஜெயித்தாரே, என் பின்பக்கத்தில் இயேசு ஜெயித்தாரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். நம் போராயுதங்கள் உலகம் தந்ததல்ல, பலமுள்ளவை யாவிலும் பலமுள்ளவை, அவர் கிருபையின் வல்லமை, அன்பின் வல்லமை. பலமுள்ளவை இயேசுவால் பலமுள்ளவை. நாம் ஒன்று சேர்ந்து இயேசுவை ஆராதிக்க, அவர் நாமத்தால் ஜெயம் வரும், அவர் வார்த்தையால். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். பரிசுத்த ஆவியானவரால், பலமும் அல்ல தேவ ஆவியால் பராக்கிரமம் எல்லாம் அல்ல, ஆகும். தம்மாவியாலே ஆகும் என்றார். Not by power, not by might, but by my spirit, says the Lord. Not by power, not by might, but by my spirit, says the Lord. The weapons of our warfare are not of this world. They are mighty through God, they are mighty through God. The power of His mercy and the power of His love, they are stronger than all, they are stronger than all. As we worship in unity, Jesus the Lord, victory comes in His name by His word. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். நம் போராயுதங்கள் உலகம் தந்ததல்ல, பலமுள்ளவை யாவிலும் பலமுள்ளவை, அவை கிருபையின் வல்லமை, அன்பின் வல்லமை. பலமுள்ளவை இயேசுவால் பலமுள்ளவை. நாம் ஒன்று சேர்ந்து இயேசுவை ஆராதிக்க, அவர் நாமத்தால் ஜெயம் வரும், அவர் வார்த்தையால். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொன்னீரே. இந்த
நேரத்துல அப்பா உமது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. மாம்ச பலத்தோடு நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களை ஜெயிப்பது எப்படி? இதோ ஆவியானுடைய பலத்தோடு கூட என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலேயே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீ புறப்பட்டு செல். நீ கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். என்னுடைய நாமத்தினாலே அந்த பகுதிகளில் இருக்கிற ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக உனக்கு கொடுப்பேன். இதோ நான் உன்னுடைய நாவிலே என்னுடைய அக்கினியை வைக்கிறேன் என்று கர்த்தாவே நீ சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அசுத்த உதடுகள் இனி உனக்கு இல்லை. இதோ என்னுடைய அக்கினியினாலே உன்னுடைய உதடுகளை நான் சுத்திகரிக்கிறேன், உன் நாவை சுத்திகரிக்கிறேன். இதோ என்னுடைய அக்கினியை உன் இருதயத்தை வைக்கிறேன், அது கொழுந்து விட்டு எரியும் படிக்கு. எரேமியாவே எரேமியாவே நீ இன்னும் எத்தனை நாட்கள் நான் சிறு பிள்ளை என்று சொல்லிக் கொண்டே இருப்பாய். உன் தாயின் கருவிலேயே நான் உன்னை எனக்காக தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டேனே, அபிஷேகித்தேனே. நீ நான் சிறு பிள்ளை என்று இனி சொல்லாதே. கர்த்தர் தெளிவாய் சொல்றார், இனி நீ என்னிடத்துல நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே. இதோ நான் என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் நான் இன்றைய தினம் உன்னை ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் செய்தேனே. என் வார்த்தைகளை நீ தாமதிப்பது இல்லை. இதோ உன் சத்துருக்களுக்கு முன்பதாக நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை வெண்கல அலங்கமாக நிறுத்துகிறேன். உனக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறவர்களை பார்த்து நீ கலங்க வேண்டியது என்ன? அவர்கள் உனக்கு விரோதமாக கூட்டம் கூடவில்லை, எனக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். நான் உன்னை உன் சத்துருக்களுடைய கைகளிலே ஒப்பு கொடுப்பது இல்லை. என்னுடைய கண்கள்ல உனக்கு கிருபை கிடைத்ததே, என்னுடைய கண்கள்ல உனக்கு தயவு கிடைத்ததே. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக இப்பொழுது வைக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாம் தாகத்தோடு கேட்டு பெற்றுக்கொள்வோமா? இதோ எரேமியா சொல்வது போல, கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் என் எலும்புகளுக்குள்ளாக அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் இருந்தது. அதை சகிக்க கூடாமல் இளைத்து போனேன். நான் இனி உமது நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன் என்று சொன்னாலும் அந்த அக்கினி எனக்குள்ளாக பற்றி எரியும் போது நான் எப்படி பேசாமல் இருப்பேன்? உங்களிடத்துல கர்த்தர் வைக்கிற அக்கினி மங்கி எரிகிற திரியில எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அக்கினியை போல அல்ல, அந்த மெல்லிய திரியில வர ஒளியை போல அல்ல. கர்த்தர் உங்களுக்குள்ளாக இன்றைக்கு வைக்கிற அக்கினி எரிமலையை போல ஒருவராலும் அடக்க கூடாத படிக்கு. அப்படிப்பட்ட அக்கினியின் வார்த்தைகள் இன்றைக்கு எங்களுக்குள்ளாக நீர் வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்களே அடக்கி வைக்கணும் நினைத்தாலும் அது அடக்க கூடாத படிக்கு அந்த அக்கினியின் வார்த்தைகள் அது வெளிப்படும். கேட்கிற யாவரும் அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளும் படிக்கு, கேட்கிற ஜனங்களோட இருதயங்கள் எல்லாம் அந்த அக்கினியினால கொழுந்து விட்டு எரியும் படிக்கு அப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களிடத்துல இருந்து புறப்படட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை எங்களுக்குள்ளாக நீர் வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாகத்தோடு அவர்கிட்ட கேட்கலாமா? எங்க இருதயத்துல அப்படிப்பட்ட வார்த்தைகளை வைங்கப்பா, வைங்கப்பா. நாங்க பேசும் போது
அற்புதங்கள் நடக்கணும். நாங்கள் பேசும்போது கர்த்தாவே ஆத்துமாக்கள் தொடப்படணும், வியாதியஸ்தர்கள் சுகமாகணும் ஆண்டவரே. அப்பா, இதோ தாகத்தோடு வந்திருக்கிற ஜனங்கள் தாகம் தீர்க்கப்படும்படிக்கான வார்த்தைகள் எங்களிடத்துல இருந்து வரணும். அப்பா, நாங்கள் பேசும்போது சாபத்துல கட்டப்பட்ட ஜனங்கள் கட்டவிழ்க்கப்படணும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பேசும்போது நொறுங்குண்ட இருதயங்கள் தேற்றப்படணும். அப்பா, நாங்கள் பேசும்போது ஆத்துமாக்கள் கர்த்தருக்காக அவர்கள் சொந்தமாக்கப்படணும். அப்படிப்பட்ட வார்த்தைகள், தயவுள்ள போதகம் எங்கள் நாவில் மேல இருக்கட்டும். அப்பா, சுயமாய் நாங்கள் எதுவும் பேசாத படிக்கு கர்த்தாவே நாங்கள் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கிக்க கிருபை தாங்கப்பா. அப்பா, இந்த வேத வசனங்களை நாங்கள் கலப்பில்லாமல் பேச, பவுல் சொல்வதை போல கலப்படத்தோடு அல்ல, தெளிவாக வேத வசனங்களை ஆணித்தனமாக பேச இன்றைக்கு அந்த கிருபை எங்களுக்குள்ளாக வைங்கப்பா. அந்த வசனங்கள் எங்களுக்குள்ளாக வைக்கப்படட்டும் ஆண்டவரே. களங்கமில்லாத அந்த ஞான பாலை அநேகருக்கு கொடுக்கும்படியாக இந்த மனவாட்டியை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர். இன்றைக்கு அபிஷேகம் செய்கிறீர் ராஜா, அபிஷேகம் செய்கிறீர் ஆண்டவரே. ஷபரி பக்கரபலா ரிஷபரி விக்கரபலபர ஷிபரி கரபரபா. நீங்க கடந்து போகிற இடங்களில் எல்லாம் உங்களுடைய இருதயத்திலிருந்து பொங்கி வருகிற ஜீவன் நதி, ஓ ரிஷபரி பாப்பா பாப்பா, வறண்டு போன வாழ்க்கையை செழிப்பாக்கும்படிக்கு அது உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு வரும். நீங்கள் சந்திக்கிற நபர்களுடைய வாழ்க்கை வறண்டு போய் இருக்குமானால் உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் அந்த நபருடைய வாழ்க்கையை செழிப்படைய செய்யும். நீங்க எரிமலையை அடக்க முடியாது. ஊற்றுகள் திறக்கப்படுமானால் அதை நீங்க ஒரு கையை வச்சு அடக்கி போட முடியாது. அது எல்லாவற்றையும் தாண்டி அது பொங்கி வழிந்து எவ்விடத்திலும் கடந்து செல்வது போல இன்றைக்கு உங்களிடத்துல இருந்து ஆவியானவர் புறப்பட்டு செல்ல போறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். எங்கள் மூலமாக நீர் கிரியைகளை நடப்பிக்க போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இது எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியாலே இது ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா, விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை உம்மால் ரட்சிக்க கூடுமானால் எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை நீ ரட்சிப்பது லேசான காரியம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நடத்தி வந்ததை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. தனிமையான சூழ்நிலைகள்ல, தேற்றரவற்ற நிலையில எங்களோடு கூட இருந்தீரே, எங்களை தேற்றினீரே, எங்கள் ஆத்துமாவை அழிவு நின்று மீட்டு காத்து ரட்சித்தீரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இதோ இவங்க இவ்வளவுதான், இவன் இவ்வளவுதான், இவள் இவ்வளவுதான், இவன் மடிந்து போக போகிறான், இனி இந்த மரம் துளிர்ப்பது இல்லை என்று சொன்ன ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக எங்களை துளிர்க்க செய்தீர், செழித்து ஓங்க செய்தீர். உமது நாமத்திற்காக தெரிந்து கொண்டீர், எங்களை பயன்படுத்துகிறீர், சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோடு கூட இருந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, தனிமையின் பாதையில் தகப்பனை உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, அணைச்சுக்கிட்டீங்களேப்பா. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. ஆயத்த
தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, நான் உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே, தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே, பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே, உம் உள்ளத்திற்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், உம் உள்ளத்திற்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன்ப்பா, எத்தனை வியாதி, எத்தனை கடன், எத்தனை புறக்கணிப்பு, எத்தனை அவமானம், எத்தனை வறுமை, எத்தனை அடிகள், எத்தனை நிந்தனைகள். ஆண்டவரே, நான் சோர்ந்து சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் ஆண்டவரே என்னை தேற்றுகிறவர் நீர் ஒருவர் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, என்னால் ஆன மட்டும் நான் முயற்சி செய்து பார்த்து இனிமேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அப்பா உங்க பாதத்தில் நான் விழுந்து கிடக்கிறேன்ப்பா ஆண்டவர். இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருடைய நிலைமையும் அப்படிதான்ப்பா. எங்களுக்குன்னு எந்த ஞானமோ, எந்த அறிவோ, எந்த மேன்மையோ, எந்த உயர்வோ இல்லை சுவாமி. ஏசப்பா ஒருத்தர் தான் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லையா இருக்கிறீர். ஏசு ஒருவர் தான் எங்கள் வாழ்க்கையின் பலனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு நாங்கள் அறிக்கை செய்கிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம், நாங்கள் கதறுகிறோம், நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து ஆண்டவரே எங்களுடைய இயலாமைய, எங்களுடைய பலகீனத்திலிருந்து, எங்களுடைய தோல்வியில இருந்து நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆனா உங்களால தான் முடியும், நீங்க தான் எங்களை தூக்கி எடுக்க முடியும்னு சொல்லி அந்த நன்றியோடு கூட விசுவாசத்தோடு கூட நாம் அவரை ஆராதிக்கலாமா? என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள்
பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. என் நாள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் நாள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. ஜீசஸ். அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாமா? அப்படியே ஜெபிக்கலாமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து, தேவனே, தேவனே, என்னால் ஒன்றுமே முடியாதுப்பா, என்னால் முடியாதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷரால கூடாதது தேவனாலே கூடும் என்று சொல்லி இருக்கிறதப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு இருதயத்தை திறந்து அந்த மனதின் வேதனை, மனதின் காயம், ஐயோ நம்பினவர்கள் நம்மை கைவிட்டார்களே, உதவி செய்ய வேண்டியவர்கள் உதவி செய்யலையே, தூக்கி விட வேண்டியவர்கள் என்னை தூக்கி விடலையே, மறந்து போனார்களே, என்னை மறந்து விட்டார்களே, நான் என்ன செய்வேன்? இந்த உலகத்தில் நான் அனுபவிக்கிற என்னுடைய வேதனை, என்னுடைய பாடுகள், என்னுடைய கஷ்டங்கள், நான் தனிமையில் நான் தனிச்சு போராடி கொண்டிருக்கிறேனே, இதிலிருந்து என்னை தூக்கிவிட ஒருவரும் இல்லையே. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜெயம் கொண்ட தேவன், அவர் ஜெயிக்கிற தேவன், அவர் வெற்றி தருகிற தேவன். அவருடைய நாமம் யெகோவா நிசி. அவருடைய கையில நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளவைகளை அவமாக்க அவர் இழிவானவைகளை தெரிந்து கொண்டாராம். அவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியாத தேவன். அப்படியே நம்முடைய ஜெபத்தை நம்ம ஜெபிக்கலாம், அப்படியே ஜெபிக்கலாம். நம்முடைய தேவைகளை சொல்லி ஆண்டவர் சொல்ல, என் பிரியமே, என் ரூபவதியே என்று சொல்லுகிறவர் மணவாளன் நம்மோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு நீ என் ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் நான் கொடுப்பேன்னு சொன்னாரு. அப்படியே ஜெபித்து கொண்டே இருக்கலாம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். இருக்கிற இடங்கள்ல நாம் எழுந்து நின்று, இயேசு நமக்காக சிலுவையை சுமந்து கொண்டு போனார். அவ்வளவு பலகீனத்துல, அவ்வளவு சோர்வுல, எதற்காக? நம்மை விடுதலையாக்க, நம்மை அபிஷேகிக்க, நம்மை ஆசீர்வதிக்க. இந்த திருவிருந்து நேரம் இந்த ஆராதனையோடு கூட சேர்ந்து ஆராதித்து கொண்டே நாம் இந்த திருவிருந்தில பங்கெடுக்க போகிறோம். அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை தருகிறேன், நீர் உம்மை தந்தீர், இன்றைக்கு நான் என்னை தருகிறேன் என்று சொல்லி சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர்.
என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். எல்ரோய் என்னை காண்பவரே, கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என்மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே, ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் கண்ணீர் மாற்றிடுவார். ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். தகப்பனே, நீரே எங்கள் வாழ்வின் கதி, நீரே எங்கள் வாழ்வின் நம்பிக்கை, நீரே எங்கள் வாழ்வின் எல்லையப்பா, நீரே எங்கள் வாழ்வின் ஆதாரம். ஏசப்பா, உமையே எங்களுக்காக கொடுத்தீர். கர்த்தராகி இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நாமும் அவருக்கு, என் இயேசுவுக்கு அன்பு கூற கடனாளிகளாய், தேவாதி தேவனுக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களாய், பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் இருந்து அவரோடு ஒருமனப்பட்டு இந்த பந்தியில் நாம் பங்கெடுப்போம். அமர்ந்து கொள்ளலாம். சாட்சியின் வேலை கடந்த மாதத்தில், கடந்த நாட்களில் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகள் இருக்கும் என்றால் சாட்சியை அறிவிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். இன்னொரு அறிவிப்பு, 4 மாவடியில் மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் 8 நாட்கள் எழுப்புதல் பெருவிழாக்கள் அப்படின்னு சொல்லி நடக்குது. லீவுக்கு எங்கேயாவது ஊரை சுற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடாதீங்க. கர்த்தருடைய பாதத்தில் போய் உக்காந்துருங்க. அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அனுமதி இலவசம். அநேகமாக லஞ்ச் சாப்பாடு கொடுத்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சிறு பிள்ளைகளை முடிஞ்சவங்க போயிடுங்க. முடிஞ்சவங்க போய் முன்கூட்டியே பதிவு பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆன்லைனில் பதிவு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு பதிவு பண்ண தெரிலன்னா என்கிட்ட கேளுங்க. தயவாக நான் அந்த 3ஆம் தேதியில் ஆரம்பிக்குது, இடையில ஒரு சண்டே வருது. அந்த சண்டேக்கு நீங்கள் வரலைன்னா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து அந்த 8 நாளும்
நல்ல பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை மே 1 ஆரம்பிக்குது. சமாதான பெருவிழா, சுகமளிக்கும் பெருவிழா, ஆசீர்வாத பெருவிழா அப்படின்னு சொல்லி அந்த சனிக்கிழமையிலேருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் மே 10 வரைக்கும் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் 2வது ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் இங்கே வரலாம். நோட்டீஸ் வேணுங்கிறவங்க இதற்கான நோட்டீஸ் பிரதர் ஜெரால்ட் இருக்குது, அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்படி போகணும், எப்படி தங்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிலனா நீங்கள் கேளுங்க. தயவு செய்து போங்க, முடிஞ்ச வரைக்கும் போங்க. செய்திக்காக நான் பிரயாசப்படும் தகப்பனே, என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை யாராச்சும் ஒருத்தர் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 13, 14. நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்திற்கு நான் நன்மையை நான் கொடுப்பேன். பாருங்க, ஆண்டவர் தெளிவாக ஜெபத்தை குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது சாலமோன் தேவாலயத்தை கட்டிட்டு அவர் ஒரு ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபம் பண்ணி முடிச்சதற்கு ஆண்டவர் ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு. 12வது வசனத்துல இருந்து படிச்சு பார்த்தீங்கன்னா, சாலமோனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, அப்பா நீ இந்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபத், இந்த ஸ்தலத்தை எனக்கு ஆலயமாக கொண்டேன், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் எல்லா ஜெபத்திற்கும் என் கண்கள் திறந்தவைகளை என் செவிகள் கவனிக்கிறதா இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் என்ன சொல்றாருன்னா, நான் தான் மழை இல்லாதபடி வானத்தை அடைக்கிறேன், விளைச்சல் இல்லை, வருமானம் இல்லை, செழிப்பு இல்லை, பஞ்சம் இல்லை. அப்படியே தப்பி சிலர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை இல்லாத இடத்துல கூட சில பயிர்கள் வரும், அந்த பாலைவனத்துலலாம். அந்த பயிர் தப்பி வந்தால் கூட நான் வெட்டுக்கிளிகளை அனுப்பிடுவேன். ஆனால் அதில் தப்பிச்சு வர்றதுல ஜனங்கள் இருப்பாங்க. இன்னும் அதுக்கு கொள்ளை நோயை அழுப்பி நான் ஜனங்களை கொல்லும் பொழுது, சாப்பாட்டுக்குன்னு இல்லை வியாதி பிடிச்சு சாகணும்னு சொல்லும் பொழுது யார் ஜெபிக்கணும்னு சொன்னால், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். பாருங்க, தேசத்தின் அக்கிரமத்தின் நிமித்தம் தான் தேசத்தில் இன்னைக்கு வறுமை, போராட்டங்கள், பஞ்சங்கள், வியாதிகள்லாம் பெருகிட்டு இருக்கு. நான் ஒன்று சொல்கிறேன்னு, இப்போ நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? 850 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட். சில தீவுகளில் கணக்கெடுக்க முடியாது, ஏன்னா அங்கே பழங்குடியினர், அதாவது அந்த காடுகளில் குடியிருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் போய் பார்க்கவே முடியாது, அம்பு விட்டு கொண்டுருவான். ஆனால் நல்ல நாடுகள்ல இருந்தால் கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 850 கோடி ஜனங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த 850 கோடி ஜனங்கள்ல எத்தனை பேர் கர்த்தருடைய பிள்ளை கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க, பாதிக்கும் கீழே தான் இருக்கிறாங்க. ஆனால் அடுத்த லெவலில் யார் இருக்காங்கன்னா இஸ்லாமியர்கள் இருக்காங்க, 3வது இந்துக்கள் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றும் சீக்கியர்கள், புத்தர்கள், கம்யூனிஸ்ட் இருக்காங்க, ஏத்திஸ்ட் இருக்கிறாங்க, மதமே இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவங்கன்னா அந்த கிறிஸ்தவத்தில் 1000 பிரிவுகள் இருக்குது. இதில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பரிசுத்தவான்கள் அது விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 1000ல் 1 இல்லை, 10,000ல் 1 கூட தேராது. அப்போ கொஞ்சம் ஜனங்கள் தான் ஆண்டவருக்காக ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆண்டவரை தேடுறவங்க இருக்காங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்றவங்க இருக்கிறாங்க. எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. அப்போஸ்தலர் 11:26 சொல்லப்பட்டபடி சீசர்களாக இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். யார் சீசனாக இருக்கிறானோ அவன் தான் சீசன் என்பவன். யாரு? இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அப்படி நடக்கிறவன். சரி, இப்போ இவங்க ஜெபிச்சாதான். அப்போ இருக்கிறதுலே பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 100ல் 1% கிடையாது, 0.1 அல்ல, 0.01% கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் யார்கிட்ட இருந்து அந்த விடுதலை அந்த தேசத்துக்கு வருதுன்னு சொன்னால், அந்த 10,000ல் ஒருத்தன் ஜெபம் பண்ற அந்த ஜெபம் தான் அந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் எல்லாரும் நீ தானே தப்பு பண்ண, நீயே சரி செய் அப்படின்னு சொல்லி பாவிகளை பார்த்து அவர் நியாயம் திருத்துட்டு போகல.
இங்க தம்முடைய பிள்ளைகளை பார்க்குறாரு. அவன் அக்கிரமக்காரன் அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான், குடிக்கிறவன், விபசாரம் பண்றவன், விக்கிரகாராதனை பண்றவன், கொலை செய்கிறவன், எல்லாம் அநியாயத்தை பண்றவன் பண்ணிட்டு தான் இருப்பான். அவன் ஒருத்தனாவது ஐயோ நான் இனிமேல் அந்த கடத்தலில் ஈடுபட மாட்டேன், கற்பழிக்க மாட்டேன், கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் மனம் திரும்பல. ஆனா யார் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, இதனால வரக்கூடிய அழிவுக்கும் சாபத்துக்கும் அதை தடுத்து நிறுத்தணும்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் முதல்ல தங்களை தாழ்த்த வேண்டும். ஆமென். இன்னைக்கு தாழ்மை இல்லையேங்க. நான் ஏன் ஜெபிக்கணும்னு கேட்குறாங்க, ஜெபம் அவசியம் தானான்னு கேட்குறாங்க. ஆண்டவர் காலையில் எனக்கு ஒரு வார்த்தை பேசிட்டு இருந்தாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நம்ம ஆண்டவரை விட பெரிய ஆட்கள். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் அப்போ நான் தான் உங்கள் பிள்ளையாச்சேன், நான் கேட்டால் தான் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னா, கேட்டு கேட்டு வாங்கும் பொழுதே மிதக்கமாக அலையிறோம். கிடச்சிருச்சுன்னா எல்லாமே கிடைச்சிருச்சு, ராஜா மகாராஜா உத்தரவிடுங்கள் அப்படின்னு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது போல் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் ஆண்டவரை மதிக்க மாட்டான். எல்லாரும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு வேலைக்காரரை விட மோசமாக பார்த்துருவாங்க. அவர் தேவன், நான் மனுஷன். அவர் உன்னதத்தில் இருக்காரு, நான் மண்ணில் இருக்கிறேன். அவர் ஜீவன் உள்ளவர், நான் மரணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறவன். அவர் நியாயாதிபதி, நான் கணக்கு கொடுக்க முன்னாடி நிற்கிறேன். இப்போ என்னதான் நான் என்ன பண்ண, அவர் தான் என்னை உண்டாக்கினவர், நான் உருவாக்கப்பட்ட வஸ்து. அப்போ என்ன நான் தாழ்த்தணும். பிசாசு எதனால் வந்து விழுந்து போனான்னா, பெருமையில தான் விழுந்து போனான். ஸோ நமக்குள்ளார அந்த பெருமை வந்துடக்கூடாது அப்படிங்கிற. பாருங்க, ஒரு பையன் நேற்று பேசிகிட்டு இருந்தோம், வேலை கிடைக்கிற வரைக்கும் அவ்வளோ போராட்டம், இந்த வேலையில் வந்து வேலையே கிடைக்கலையேன்னு சொல்லி. ஒரு கொஞ்சம் வேலை, ஒரு சின்ன வருமானம் உள்ள ஒரு வேலை கிடச்சிச்சு. அங்கே போனால் நொறுக்குன்னு நொறுக்குறாங்க, தாங்கவே முடியல. டீக்கு கூட காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த அளவுக்கு படுத்துறாங்க. அவனுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவர் உனக்கு ஒரு வேலை கொடுப்பாருப்பா, 3 காரியம் அவனுக்கு வேலை, அடுத்தது வீடு, கல்யாணம், 3ஐயும் ஆண்டவர் தரப்போறாருன்னு வேலை கிடச்சிருச்சு. அடுத்தது வீடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இவர் வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு, பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா, இப்போ போயிட்டு இருக்க வேலையில் கொஞ்சம் வருமானம் கூட, நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கார் ஆள், சபைக்கு வரமாட்டேங்கிறாரு, ஜெபத்துக்கு வரமாட்டேங்கிறாரு. இன்னும் இத்தனை வருஷம் ஐயா ஐயா ஐயான்னு கதறிட்டு இருந்த ஆட்கள் ஒரு சின்ன வேலையில் ஒரு 2000 ரூபா கூட சம்பளம் கொடுத்ததுக்காக, ஒன்றும் பெருசாக இல்லை, ஏற்கனவே வாங்கினது 7000மோ 1000மோ, ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளார வாங்கும் பொழுதே மனுஷன் கர்த்தர்கிட்ட என்ன பண்ண முடியல, வர முடியல. அதனால தான் ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளுக்கு சில உபத்திரவங்களையும் அனுமதிக்கிறது நல்லதுமே. அப்போ தான் ஆண்டவரை நம்ம தேடுவோம். இல்லை, நான் ஏன் ஆண்டவரை தேடணும், அப்போ தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடு அப்படின்னா, அவர் அங்கே தான் இருக்கிறாரு. அவர் முகத்தை பார்க்கணும், அவர் முகம் நம்மளுக்கு தென்படணும். தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து. அந்த அவர்கள் அப்படிங்கிறது பரிசுத்தவான்களுடைய பாவங்களையும் சரி, உலகத்தில் ஆண்டவரே தேடாதவன் பாவத்தையும் கர்த்தர் பொறுத்து மன்னிச்சு என்ன பண்றாரு, தேசத்துக்கு நன்மையை கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 56வது அதிகாரம் 7வது வசனத்துல ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தை குறித்து எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஏசாயா 56:7 வாசிங்க. நான் என் பரிசுத்த பர்வதத்துல அவர்கள் யாருன்னா தம்முடைய ஜனங்களை கொண்டு வராரு, என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். இன்னைக்கு நம்மளுக்கு மகிழ்ச்சி எங்க அப்படின்னா, உண்மையான சந்தோஷம் கர்த்தருடைய ஆலயமாகி அவருடைய ஜெப வீடு. அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வீடு இன்னைக்கு சபை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ஒரு உல்லாச போட், அந்த டைட்டானிக் கப்பலை போல் நம்ம ஊர் சுற்றி பார்க்கறதுக்காக, ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காக புசிச்சு குடிச்சு இன்பமாக இருந்து ஆட்டம் ஆடி பாட்டு பாடி இல்லை. இன்னைக்கு திருச்சபையை நாசமாக்கி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் அதை அருவருக்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் இல்லை. ஏசுங்கிற நேம் மட்டும்தான் இருக்கும், லேபிள் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் உள்ளார வேறையாக இருக்கும், வெளியில் கவர் வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு 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 கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட் எடுத்து விற்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ணுறதுக்காக டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் எடுத்து, அல்லது சரி தரமில்லாத எடுத்து என்ன பண்ணுவாங்க, தரமான ஒரு பேரில் போட்டு விற்றுருவாங்க. ஆனால் உள்ளே பார்த்தா அது ஒரிஜினலாக இருக்காது. ஐயோ இது என்ன கம்பெனி ப்ராடக்ட்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, இப்போல்லாம் சோனி டிவி வருது, சாம்சங் டிவி வருது இல்லையா,
எத்தனை அட்டு எத்தனை அசல்னு தெரியுமா உங்களுக்கு? மார்க்கெட்டில் யாருக்கும் தெரியாது, ஆனால் ஒரிஜினல் போலயே இருக்கும். அதே போல தான் இயேசுங்கிற நாமத்தை சொல்லி சபை ஊழியம் எல்லாம் சொல்லியும் உள்ள என்ன இல்லை அப்படின்னு சொன்னால் ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லாத ஆலயங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகள். கர்த்தருடைய வீடு என்ன சொல்லப்பட்டு, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. தேவனை தேடுறவங்களுக்கும் சரி, தேவனை தேடாதவங்களுக்கும் சரி, யார் வந்து ஜெபம் பண்ணாலும் அவங்களுக்கு ஆண்டவர் கேட்குறாரு, நாமும் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ண கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆமேன், ஆமேன். அப்போ சபைக்கு வரும் பொழுது நான் இந்த இது வந்து எப்படி இது மாறுச்சுன்னு தெரில, ஆனால் நம்ம மாற்றணும். ஆராதிக்கிறோம், சாட்சி சொல்கிறோம், செய்தி கேட்குறோம், போயிடுறோம். இல்லை, ஜெபம் முக்கியமாக இருக்குது. ஜெபிப்போம், ஜெபிக்கணும். நான் விரும்புகிறேன் ஆலயம் திறந்து தான் கிடக்கும், அதாவது கீ உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு வீட்டில் இருந்து தூங்காமல், டிவி பார்க்காம, சண்டை போடாமல் நேராக என்ன பண்ணணும், சபைக்கு வந்துடுங்க. நல்லா 2 மணி நேரம் 3 மணி நேரம் 6 மணி நேரம் கூட உட்காந்து நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு நான் ஆயத்தமாக உங்களுக்கு கீயை கொடுக்குறேன். நான் வருவேன், இல்லைன்னா ஜெரால்டு பிரதர் வருவார், யாராச்சும் கேட்டாங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் வந்து ஜெபிப்பதற்கு ஒரு தடை இல்லை. தண்ணி இருக்குது, பக்கத்துலேயே டீ கடை இருக்குது, பாத்ரூம் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நல்லா ஜெபிங்க, ஒரு பயமும் கிடையாதுங்க, எல்லா இதுவும் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்போ நம்முடைய சபை எப்படிப்பட்டதாக இருக்கணுமா? ஜெப வீடாக இருக்கணும். மத்தேயு 21:13 ஆண்டவர் சொல்லுகிறாரு இதே வார்த்தையில, என்னுடைய வீடு எல்லா ஜனத்திற்கும் அது ஜெப வீடு எனப்படும், நீங்களும் அதை கல்லர் குகை ஆக்கினீர்கள். இன்னைக்கு வந்து ஊழியக்காரனுடைய காரியம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு அதை வியாபார பொருளா மாத்திடுறாங்க. அதாவது அந்த சபையை வந்து ஒரு ட்ரேடிங் சென்டரா மாத்தி சம்பாதிக்கிற ஒரு ஸ்தலமாக மாத்திட்டாங்க. இதை கர்த்தர் அருவருக்கிறார். அன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல புறாவை வித்தாங்க, ஆடு மாடு வித்தாங்க, எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய வேதத்துல இல்லாத காரியங்கள்லாம் நிறைய சொல்லி ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருந்தாங்க. அதை தான் கர்த்தர் வந்து அதை சொல்லி அன்றைக்கு அந்த சபையை சுத்திகரித்தார். இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு சபையவும் அப்படியே சுத்திகரிப்பாராக. யோவேல் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவேல் 2வது அதிகாரம் முதல் வசனம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். சீயோன்கிறது தேவனுடைய சபை, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வீடு. என் பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமா இருக்கிறது. இனி நம்மளுக்கு வரப்போற ஒரு காரியம் கர்த்தருடைய வருகை, அது ரொம்ப சமீபமா இருக்கு. ஜனங்கள்லாம் தத்தளிக்க வேண்டுமா? ஜனங்கள்லாம் என்ன பண்ணணுமா? தத்தளிக்க வேண்டும். அவ்வளவு அது போலதான் நீங்க தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா 12 ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து கொண்டு உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். ஆண்டவர் சபைகளை எதுக்காக வச்சிருக்காருன்னா உபவாசத்தோடு ஜெபிக்கணும். பல சபைகளில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலைல சாப்பிட மாட்டாங்க. ஆலயத்துக்கு போயிட்டு ஆராதனை முடிச்சுட்டு வந்து தான் சாப்பாடு. ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க, அவங்க பிள்ளைங்க கதறுவாங்க, காலையிலே சாப்பாடு கிடையாது. சபைக்கு போகிறதுக்கு முன்னாடியே காலையிலே 1 மணி நேரம் எல்லாம் உட்காந்து குடும்பமாக ஜெபம் பண்ணுவாங்க. அவ்வளோ பண கஷ்டங்கள், ரொம்ப வசதி கம்மி, ஜெபம் பண்ணுவாங்க. ஆலயத்துக்கு சீக்கிரமாக போயிடுவாங்க. ஆலயத்துக்கு சீக்கிரமாக போயிட்டு ஆலயத்தில் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து சமைக்க மாட்டாங்க. திரும்ப வந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த பிள்ளைங்க பசியில் வந்து அப்படியே துள்ளும். ஐயோ, காசே கிடையாது அவங்கள்ட்ட, அவ்வளோ கம்மியான ஒரு வருமானத்தில், சொற்ப வருமானத்தில் இருந்தாங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, ஏமா அப்படி கொள்ற, காலையிலையும் சாப்பாடு போடல, சபைக்கும் கூட்டு போயிட்டு வந்த, இடையில ஒரு டீ கூட குடிக்க முடியல, வந்து சோறாக்கி எனக்கு சமைச்சு கொடுப்பேன்னு பார்த்தா திரும்ப வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுறேன். இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி 3 மணிக்கு அப்புறம் பற்ற வச்சு சாயங்காலம் ஒரு வேளை அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நேரடியாக நான் பார்த்து நான் அவங்களோடு பல நாளாக இருந்த ஒரு காரியத்தை நான் சாட்சியாக சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கு கணவன் இல்லை, தனியாக அந்த சகோதரி 2 பிள்ளைகளை அழுத்து ஆளாக்குனாங்க. இன்றைக்கி 2 பிள்ளைகளும் அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன், என்னாலே முடியல, எப்படியாக்கா இருக்கிறீங்க, நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னா உங்கள் பிள்ளைகளையும் எப்படி பண்ணீங்கன்னு. பிள்ளைங்க வருத்த தான் படும், ஆனாலும் நான் இருந்துருவேன். ஆனால் இன்றைக்கி அந்த பிள்ளைகளை ஆண்டவர் வளர்த்து ஆளாக்கியிருக்கார். அப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். சபையை அதுக்கு தான் கூட்ட விரும்புகிறார். எரேமியா 2வது அதிகாரம் 27வது வசனம். எரேமியா 2:27.
ஆண்டவர் அங்கலாய்க்கிறத பாருங்களேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனம். அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள், தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியும் என்கிறார்கள். ஆண்டவர் நம்முடைய முகத்தை பார்க்கிறாரு. புரியுதா இல்லைங்களா? நம்ம முகம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, எனக்கு ஒரு கிருபை என்ன ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா, யாராவது ஜெபிக்கிறவங்க, நல்லா ஜெபம் பண்றவங்க, தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவங்கள வந்து முன்ன பின்ன நான் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. பார்த்த உடனே அவங்க தான் கர்த்தருடைய பிள்ளை, அது கர்த்தருடைய ஊழியக்காரர் அல்லது ஊழியக்காரி அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் எனக்கு தெரிஞ்சிடும். அதே போல் படு பாவத்தில் இருப்பாங்க, அதையும் ஆண்டவர் அதை காண வச்சிருவார். இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது எப்படிப்பட்டதாக இருக்கணுமா, தினம் 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 ஆண்டவருக்கு நம்ம முகத்தை காண்பிக்கணும். மணி கணக்கில், நேர கணக்கில், ஆலயத்துக்கு வரும்பொழுது சரி, வீட்டிலையும் சரி, ஃபேஸ் டு ஃபேஸ் மோசே முகமுகமாய் தேவனோடு பேசினான் அப்படிங்கிறது போல் நம்ம ஜெப நேரம் அவரோடு முகமுகமாய் பேசணும். ஆனால் பல நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆண்டவர் நிற்கிறாரு, திருப்பி உட்காந்துக்கிட்டு டிவியை பார்க்கறது, ஃபோனை பார்க்கறது, ஊர் கதையை பேசுறது, தேவையில்லாத எல்லா பாவங்களையும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அது துக்கப்படுகிற காரியம். இங்கே இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் எசைக்கெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ஆலயம் ஒரு பக்கம் இருக்கும், திரும்பி சூரியனை நமஸ்கரிச்சிட்டு இருப்பாங்க வேற. அதே போல் இன்றைக்கி நம்ம வேற எதையும் ஆராதிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ தங்கள் ஆபத்து காலத்தில் வரும் பொழுது எழுந்து எங்களை ரட்சியும். அதாவது இவன் முதுக காட்டிட்டு இருப்பானா, ஆண்டவர்கிட்ட கீழ்ப்படிய மாட்டான், பேச மாட்டான், உறவாட மாட்டான். தனக்கு பிரச்சனைன்னு வந்தோடனே ஆண்டவரே சிங்காசனத்தில் உட்காந்துருக்காதீங்க, எழுந்து எங்களை ரட்சிங்க அப்படிங்கிறான். அதுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு பாருங்க. 18ஆம் அதிகாரம் 17வது வசனம். இதுல எரேமியா 18:17. கொண்டல் காற்று பறக்கடிக்குமா போல் நான் அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக பாருங்க. இந்த ஜனவரி மாதம் வந்துருச்சு. இனிமேல் இந்த நெல்லெல்லாம், அதாவது இந்த சீசனில் வந்து நெல் அறுத்து தூத்துவாங்க. அடுத்தது உளுந்து, எள்ளு இதெல்லாம் போரடிச்சிட்டு இருப்பாங்க. காற்று வரும். ஆண்டவர் கரெக்டாக அந்தந்த காலத்தில் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்காரு. அந்த தூத்தும் பொழுது அந்த காற்றுல அந்த பதறு அந்த தூசியெல்லாம் எத்தனையோ தூரத்துக்கு போயிடும், திரும்ப பொறுக்கி எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கொண்டல் காற்று பறக்கடிக்குமா போல நான் அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக பறக்கடிப்பேன். நான் தான் செய்வேன். சத்துரு உன்னை துரத்த மாட்டான், சத்துரு உன்னை பறக்கடிக்க மாட்டான், நான் தான் ஒப்பு கொடுக்குறேன். ஏன் உன் முகத்தை எனக்கு காண்பி அப்படின்னு சொன்னா, நீ என்னை விட்டுட்டு விக்கிரகங்களை தேடின, உலகத்தை தேடின, மனுஷனை தேடின, அப்போ இப்போ வந்து நீ என்னை பார்த்துக்கிட்டு ஆண்டவரேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இல்லை, தொடர்ந்து இன்னும் வாசிங்க. அவர்களுடைய ஆபத்தின் நாளிலே என் முகத்தை அல்ல என் முதுகை அவர்களுக்கு காட்டுவேன். மனுஷன் மட்டும்தான் முகத்தை காட்டுவானா? இது ரொம்ப டேஞ்சர்ஸுங்க, ரொம்ப டேஞ்சர். அதாவது நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு முதுகை காட்டிக்கிட்டே இருப்போம், முகத்தை காட்ட மாட்டோம், தேட மாட்டோம், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லாதப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார், அப்பா என்கிட்ட வந்து பேசுப்பா, என்னோட உறவாடுப்பா, ஜெபம் பண்ணுப்பா, என்னுடைய முகத்தின் பிரசன்னம் உன் முகத்தில் தெரியணும், மோசையோட முகம் பிரகாசித்தது போல் அந்த முகம் பிரகாசிக்கணும். ஆனால் இவர் வந்து வேற பக்கம் பார்த்துக்கிட்டு உலக வாழ்க்கை, உலக இன்பம், பாவங்கள், இச்சைகள்னு போயிட்டு இருக்கும் பொழுது பிரச்சனையை ஆண்டவர் தான் அனுமதிப்பார், தண்டனை கொடுப்பார். கொடுத்துவிட்டு அவர் என்ன பண்ணுவார், தேடும் பொழுது இப்போ அவர் திரும்பிக்குவார். ரொம்ப வேதனை. அவர் திரும்பிட்டாருன்னு வச்சுங்களேன், சத்துரு கொண்டுட்டு போயிடுவான். அவர் செய்ய மாட்டேன்றாருல்ல. பார்த்தீங்களா, சில பிள்ளைகள்லாம் அம்மாட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும், வம்பு பொண்ணு சொன்ன பேச்சு கேட்கலையா, நான் பேச மாட்டேன் அப்படின்னா அந்த பிள்ளைய கெஞ்சும், கதறும், அம்மா அம்மா அம்மான்னு. இந்த அம்மா கூட கொஞ்ச நேரத்தில் இறங்கிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் நியாயாதிபதியாய் அவர் கையில் பெரம்ப எடுத்துட்டாருன்னா ரொம்ப கஷ்டம், கண்டுக்கவே மாட்டார். நீங்கள் எத்தனை வருஷம் அதுக்கப்புறம் நீங்கள் போராடி கதறினாலும், நான் கூப்பிட்டப்ப, நான் தேடினப்ப, நான் உன்கிட்ட சொன்னப்ப நீ வந்து எவ்வளோ அலட்சியப்படுத்திட்டு போன, இன்னைக்கு உன் ஆபத்து வருது, உன் பிரச்சனை வருது அப்படின்னா நீ இப்போ வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிருவார், திரும்பிடுவார். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காரியம். சங்கீதம் 106வது சங்கீதம் 19லேருந்து 23. இனிமேல் தான் நான் செய்திக்குள்ள வர போகிறேன். இது இன்ட்ரடக்ஷன் தான். இன்னொரு 6 1 2 3 4 5 8 வசனம். சங்கீதம் 106 19லேருந்து 23. இதை போய் நீங்கள் மோசே அங்கே திறப்பில் நின்ற காரியத்தை அங்கே பார்க்கலாம். என்னன்னா, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் எடுத்து வாசிச்சிங்கன்னா, அங்கே மோசே இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்து தேவ சன்னிதானத்தில் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவர் பெற்றுக்கொண்டு திரும்புகிறார். இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து படிச்சிங்கன்னா தான் புரியும்.
கீழே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரம்பத்தில் பயந்து நடுங்கினாங்க. ஐயோ மலை எரியுது, எக்கால சத்தத்தை அப்பதான் கேட்குறான். வேதத்தில் எக்கால சத்தங்கிறது அங்கே அப்பதான் இருக்குது. என்ன புதுசாக அந்த எக்காலம்னா பரலோகத்திலிருந்து தூதர்கள் எக்கால சத்தத்தை துணிக்கிறாங்க. அது மோசே நடுங்கத்தக்கதாக அந்த அக்கினியில் ஆண்டவர் வெளிப்படுறாரு. அந்த இடி முழக்கம் போன்ற சத்தத்தை ஜனங்கள் கேட்டு பின்னாடி போறாங்க. இவர் சொல்றாரு இல்லை முன்னாடி வாங்க, மலைக்கு பின்னாடி ஒரு எல்லையை குறித்து அந்த எல்லைக்கு வாங்கன்னா ஜனங்கள் பின் வாங்கி தூரத்தில் நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு தேவன் வல்லமையா இறங்கிட்டாரு. ஒரு நாள்ல 2 நாள்ல 40 நாள் ஆச்சு. நம்மளுக்கு தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே புதுசாக இருக்கும். போக போக என்ன ஆயிரும், பழகி போயிடும். அது பாட்டுக்கு மலை ஏறியட்டும், அது பாட்டுக்கு ஆண்டவர் பேசட்டும், மேகஸ்தம்பமாக இருக்கட்டும், அக்னி ஸ்தம்பமாக இருக்கட்டும். ஏன்னா அது வந்து பழகிருச்சு. இந்த பழக்கத்துக்கு அப்புறம் அந்த 40 நாளுக்கு அப்புறம் அது நான் நினைக்கிறேன் ஒரு 30 நாளைக்கு அப்புறமே அவனுக்குள்ள பிசாசு கிரியேசி ஆரம்பிச்சிருப்பான். இனிமே இது ஒன்றும் பெருசா இல்லை, இப்படி தான் அதனுடைய வேல்யூ தெரியாமல் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இருந்த அந்த அந்த ஒரு ஆர்வம், அந்த பயம் போயிடுச்சு. இப்போ இது தெய்வம் அல்ல, நமக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுன்னு சொல்லி எந்த ஆரோனை முதலாய் ஆசாரியனாய் தேவன் மேலே ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு, இதே ஆரோனை ஜனங்கள் ஒரு கண்ணுக்குட்டியை வச்சு அவனை வச்சே பலி செலுத்த வச்சுட்டாங்க. அப்போ ஆண்டவர் வந்து ரொம்ப துக்கப்பட்டு ஒரு நிமிஷத்தில் இவங்களை அழிச்சிட்றேன், என்னை விட்டுடு அப்படின்னு சொல்கிறப்ப மோசே கதறாரு. கீழே நடக்கிறது மோசைக்கே தெரியல. யோசுவாவும் அங்கே நிற்கிறாரு. என்ன ஒரே ஆர்ப்பரிப்பான சத்தமாக இருக்குது அப்படின்னு. அது ஜெயதொனின் சத்தம் இல்லை, ஜெயதொனின் சத்தமும் இல்லை. ஜனங்கள் வந்து பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கீழே இறங்கி வர்றாங்க. இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன நடக்குது அப்படின்னா, ஜனங்கள் மிகப்பெரிய பாவத்தை செஞ்சு நீங்கள் அங்கே போய் ரொம்ப டீட்டெயிலாக நம்மளுக்கு நாகரிகமாக வசனம் எழுதிட்டுக்கு, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள். அதாவது விக்கிரகங்களை வணங்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த விளையாடுறது அப்படின்னா செக்ஸ். அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி துணியெல்லாம் அவுத்து போட்டுட்டு உலக வழக்கத்தின்படி ஆண்கள் பெண்கள் அதில் 3000 பேர் ஆண்டவர் அடிச்சு போடுவார். அந்த 3000 பேர் அதில் ஈடுபட்டிருப்போம், ஆண்களும் பெண்களும். அப்போ ஜனங்களுக்கு முன்னாடி அப்படியே ஒரு பெரிய விபச்சாரமும் வேசித்தனமும் மதுவும் பெருகி ஆர்ப்பரிச்சிட்டு இருக்கப்ப இந்த ஒரு மோசே அங்கேயே ஆண்டோட கோபத்தை மாற்றிட்டு இறங்கி வருவார். அந்த 106வது வசனத்தை, அது 19வது வசனம் படிங்க சிஸ்டர். சாரி 23 படிங்க. 23 106ஆம் சங்கீதம் 23. ஆகையால் நாசம் பண்ணுவேன் என்றார் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடி அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு ஐயா ஒரு தீர்க்க தரிசினா அவர் தாங்க தீர்க்க தரிசி. திறப்பில் நிற்கிறவன் தீர்க்க தரிசி. 30 லட்சம் ஜனங்களுடைய அழிவை காணணும் ஆண்டவர் சொல்றாரு. என்னை விட்டுட்டு நான் உன்னை மட்டும் ஆசீர்வதிக்கிறேன், நான் மட்டும் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிறேன்னு. அப்பா ரொம்ப சந்தோஷம், ஒரு கானான் தேசமே எனக்கு என் பிள்ளைகளுக்கு தான் வரப்போகுதுன்னு அவர் சுயநலமா நிக்கல. உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லல. என்ன தெரியுமா சொல்றாரு, ரொம்ப அது அந்த யாத்திராகமம் 32ல் 31 32 வாசிங்களேன். எவ்வளோ அவர் கெஞ்சுறாரு பாருங்களேன். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 31 32வது வசனம். உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்தார்கள், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவங்களை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உமது புஸ்தகத்திலிருந்து. எவ்வளோ ஒரு அந்த மாதிரிலாம் நீங்கள் நான் ஜெபம் பண்ணவே முடியாதுங்க. ஒரு முன்னாடிலாம் 10th பாஸ் பண்ணதுக்கப்புறம் பேப்பரில் நம்பர் வரும், போய் பார்ப்பாங்க, அல்லது நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க, என் நம்பர் வந்துருச்சா, அப்பா நான் பாஸ் ஆகிட்டேன். இல்லைன்னு சொன்னால் திரும்ப என்ன பண்ணணும், அந்த எக்ஸாம் எழுதணும். இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுக்கே நம்ம அந்தளவுக்கு போராடிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஒன்றும் இல்லை, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்பா நம்மளுக்கு ஆண்டவர் வேலையை கொடுத்துட்டாரு, எப்படியும் நம்ம தப்பிச்சிட்டோம், இனிமேல் நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் காலேஜ் சீட்டாக இருக்கட்டும், எந்த செலெக்ஷனுக்கும் நம்ம பேர் ஒரு லிஸ்ட்டில் ஒரு வருது அப்படின்னா அவ்வளோ சந்தோஷப்படுவோம், தப்பிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லி. இன்னும் கூட ஒன்று சொல்கிறேன், இப்போ தீவிரவாதிங்க கடத்தி கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஒரு 3 மாதம் 6 மாதம் 8 1 வருஷத்துக்கு மேலே இவங்களை மட்டும் விடுதலை ஆக்குறேன்னு சொல்லி உங்கள் பேரை மட்டும் சொல்லி விடுதலை ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவரே என் பேர் மட்டும் அதில் இருந்து என்னை தப்பிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி. இப்போ அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள்,
நியாய தீர்ப்பு பயங்கரமாக இருக்குது. இங்கிட்ட அக்கினி கடல் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, இந்த பக்கம் பரலோகம் இருக்குது. தேவதூதன் புஸ்தகத்தை வச்சு திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஐயா என் பேர் இருக்கா, என் பேர் இருக்கா, எல்லாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த பூமியில் உலக பிரகாரமான பேப்பரில் உங்கள் பேர் வருதா, டிவியில் உங்கள் பேர் வருதா, எந்த ரெக்கார்டில் உங்கள் பேர் இருக்கான்றதெல்லாம் பெருசு இல்லை. பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவனா காணப்படுகிறவன் எவனோ அவன் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவான். இதில் ரொம்ப நான் இன்னும் கூட ஒரு வேதனையான ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம பேர் எழுதுனது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, பேரை கிறுக்காமல் இருக்கிறது இன்னும் கொடுமை. சிலர் பார்ப்பாங்க, ஐயோ நான் ஆலயத்துக்கு போனேனே, நான் தசமபாகம் கொடுத்தேனே, நான் எல்லா காரியத்திலும் ஈடுபட்டேனே அப்படின்னு. எல்லாம் ரைட்டு, என் பேர் எழுதணும், ஆனால் கிறுக்கிட்டோம். எழுதாமையே போனவனுக்கு ஒரு பங்கு, அவன் சரி ஆண்டவர் அறியல. எழுதி கிறுக்கப்பட்டுச்சுன்னா ஐயோ எதனால கிறுக்கப்பட்டுச்சு என் பேரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா, அப்போ ஒரு வீடியோ மாதிரி நீ இதெல்லாம் செஞ்ச அதனால தான் உன் பேரை கிறுக்கிட்டேன்னா, இதை மட்டும் செய்யாமல் இருந்தா எழுதப்பட்ட இந்த பெரிய ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் அப்படியே நினச்சிருந்தா நான் அன்றைக்கி ஜீவனுக்குள்ள ஒரு பேருன்னு சொல்லிட்டு, அதாவது எழுதாமல் பேர் இல்லைன்னு போனவனுக்கு ஒரு துயரம், பேரை எழுதி அது கிறுக்கப்பட்டு அவன் நரகத்துக்கு போகும்போது அவன் 2 மடங்கு துயரத்தை அனுபவிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கணுமா அல்லது எழுதி கிறுக்கப்பட்டிருக்கணுமா, எழுதாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கணுமா? எழுதி பாதுகாக்கப்பட்டிருக்கணுமா? எழுதி. இந்த மோசே சொல்கிறாரு, இந்த 30 லட்சம் ஜனங்களுக்காக என் பேரை வேணா கிறுக்கிருங்க. அந்த பாரம் ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கணும், அந்த பாரம் ஒரு தீர்க்கதரிசிக்கு இருக்கணும். அல்லேலூயா. யாராச்சும் ஒருத்தவங்க, ஒரு தாய் சொல்லி ஜெபம் பண்ணலாம், என் பிள்ளைக்காக நான் வேணா பலியாகிறேன், சொல்லுவோமா சொல்ல மாட்டோமாங்க? தாய் அன்பு. அப்பாவுக்காக கணவனுக்காக சொல்ல மாட்டோம், புரியுதா உங்களுக்கு? அல்லது மற்றவர்களுக்காக. ஆனால் தான் பெத்த பிள்ளை, அன்னைக்கு பவுலும் சரி கிறிஸ்துவுக்குள்ள அவங்கள பெற்றேன் அப்படிங்கிறார். மோசையை பார்த்து நீ பாலுங்கிற குழந்தைய உன் மார்பில் சுமந்து கொண்டு போன்னு சொல்றதுக்கு நானா இவங்களை பெத்தேன்னு சொல்லி ஒரு இடத்துல கெஞ்சுறாரு. ஆனால் அப்படி தான் ஆண்டவர் சொன்னார், நான் அவனுக்கு கொடுத்த பிள்ளையெல்லாம் பச்சிலம் குழந்தைங்க, பால் குடிக்கிற பிள்ளைங்க, சுமந்துட்டு போ. இன்னைக்கு நமக்கு அப்படித்தான் ஆண்டவர் நம்முடைய உறவுகளை கொடுத்துருக்காரு, நம்ம சபை மக்களை கொடுத்துருக்காரு, நம்மோடு வாழ்றவங்களை கொடுத்துருக்காங்க. ஒரு ஊழியக்காரனுடைய பாரமும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பாரமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். சாமுவேல் சொல்றாரு, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாது இருப்பேன், ஆனால் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். சாமுவேல் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசிங்க. அவர் காலத்தில் ஏற்பட்ட பைபிள் காலேஜ் போல, அவர் காலத்தில் இருந்த பாடசாலையை போல அந்த வல்லமே அதுக்கு முன்னாடியும் பார்க்க முடியாது, அதுக்கு பின்னாடியும் பார்க்க முடியாது. மோசையின் காலத்திலையும் தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் இருந்தாங்க, எலியாவின் காலத்தில் தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் இருந்தாங்க, எலிசாவின் காலத்தில் தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் இருந்தாங்க. ஆனால் சாமுவேலின் நாட்களில் வெளிப்பட்ட அந்த அபிஷேகம் மகிமையான ஒரு அபிஷேகம். அவர் ஒரே ஒரு நியாயாதிபதி, ஒரே ஒரு தீர்க்கதரிசி, முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் 12 கோத்திரத்துக்கும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் சாமுவேலை விட நீங்கள் நானும் பெரிய ஆளா? சாமுவேலோட மோசையோட நீங்கள் நானும் பெரிய ஆளா? இல்லை. அவங்களே ஜெபம் பண்ணா நீங்கள் நானும் எவ்வளோ ஜெபம் பண்ணணும்? அதுவும் இந்த அழிஞ்சு போகிற ஜனங்களுக்காக, இந்த கீழ்ப்படியாத ஜனங்களுக்காக, முரட்டாட்டமுள்ள ஜனங்களுக்காக. ஏன் சாமுவேல் ஜெபம் பண்ணுறாரு? எனக்கு தேவனாய கர்த்தர் எங்களுக்கு ராஜாவை வேணாம், உலகத்தில் ஒரு மனுஷன் எங்களுக்கு ராஜாவாகட்டும், அவர்கள் ஒன்றை தள்ளல என்னைய தள்ளிட்டாங்கன்னு, அப்படிப்பட்டவர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, மீதி பகுதியை கூட நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 27 படிங்க. 2 சாமுவேல் 27:17 இல்லையா? 24:17. 2 சாமுவேல் 24:17. நல்ல சத்தமாக வாசிங்க. ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்ட பொழுது அவன் கர்த்தரை நோக்கி, நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் செஞ்சேன், இந்த ஆடுகள் எனக்கு என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும். தாவீது இன்னைக்கு ஜனங்களை பாவம் அதாவது ஜனங்களை என்ன சொல்லிட்டாரு? ஜனங்கள் ஒரு தப்பு பண்ணல. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு தலைவனுடைய தவறு தேசத்தையே காலி பண்ணிடும்.
ஒரு தலைவனுடைய தவறு முழு ஜனங்களையும் அழிக்கும். தலைவனை விட்டுட்டாரு. இப்போ ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா தாவீது தானே என்ன சொன்னாரு? அப்ப தாவீதை காலி பண்ணியிருக்கணும்ல. கர்த்தருக்கு விரோதமான பாவம். ஏன் தாவீதை உட்கார வச்சுவிட்டு தாவீதை அழிக்காம ஜனங்களை கொன்னாரு அப்படின்னா, அதை பார்க்கும் பொழுதுலாம் சிந்தின ரத்தம், செத்து போன ஜனங்களை பார்க்கும் பொழுது இவன் செத்து இருந்தானா ஒரு நிமிஷத்துல செத்து போயிருப்பான். ஆனா தான் கண்ணு முன்னாடி பாவமே செய்யாத ஜனங்கள் சாகும் பொழுது அந்த குற்ற உணர்வு அவனை குத்தி 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 ஒவ்வொரு நாளும் அவனை கொண்டுகிட்டே இருக்கும். ஒரு பெரிய அதாவது தாவீது அது மன நோவுக்குள்ள கொண்டுட்டு போயிடும். இன்னொன்று, நமக்கு ஒரு எச்சரிப்பு. நீங்க தலைவனா இருந்து குடும்ப தலைவரா குடும்ப தலைவியா சபைக்கு ஊழியத்துக்கு எங்க இருந்தாலும் உங்களுடைய தவறு மற்றவர்களையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். அதனால இவர் கதறாரு, நான் தான் பாவம் செஞ்சேன், இந்த காரியம் என் மேல என் குடும்பத்து மேல இருக்கட்டும். இன்னைக்கு நாம அப்படி ஜெபிச்சோம்னா இந்த ஆடுகளை என்ன செஞ்சுச்சு? அவன் அப்பவும் அந்த அது கரவல் ஆடுகளில் பின்னாடி நடந்த அந்த தாவீதை ஜனங்களை மேய்க்கிறதுக்கு ஏற்படுத்துறாரு. இன்னைக்கும் அவர் என்ன பண்றாரு? ஆடுகளை தான் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தார், நம்ம பிள்ளைகள், நம்மோடு கொண்டு இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு 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 ஆடுகளாக, ஒரு ஜனங்களாக பார்த்து நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்பீங்களா? ஜெபிக்கலாமா? நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதனால் பாதி செய்தியை கட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஜெபிக்கணும்னு விரும்புகிறேன். எழுந்து நின்று ஜெபிக்கலாம். ஒரு கொஞ்சம் ஜெபிச்சு நம்ம ஆராதனையை முடிவு கொண்டு வருவோம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, சாமுவேல் சொல்லுகிறார், நான் ஜெபம் பண்ணாது இருப்பேன், ஆனால் பாவம் செய்கிறவனா இருப்பேன். இன்றைக்கு பாவம் ஒரு மனிதனை ஜெபம் பண்ண விடாது. ஆனால் ஜெபிக்கிற ஒரு மனிதன் பாவம் செய்யாதபடிக்கு அவன் பாதுகாக்கப்படுகிறான் அப்பா. ஆண்டவரே, ஜெபம் பண்ணுகிற ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்திலிருந்து அவன் விடுதலை ஆகிறான். ஜனங்களுடைய பாவத்தையும் ஆண்டவரே அவன் மன்னிப்பதற்கு அவன் போராடி கொண்டிருக்கிறான் அப்பா. அன்றைக்கு ஆண்டவரே மோசேயினுடைய அந்த ஆண்டவரே அந்த கதறலின் சத்தம் எங்களுடைய இருதயத்திலிருந்து அது புறப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஜனங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்து அருளுவீரனால் அருளும், இல்லை என்றால் என் பேரை உமது புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்ற ஆண்டவரே தன் பங்கை, தன் ஜீவனை, நான் நரகத்துக்கு போனாலும் நான் பாதாளத்துக்குள்ள போனாலும் இந்த கீழ்ப்படியாத ஜனங்கள், இந்த முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணுமே, இத்தனை பேரும் சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கப்படக்கூடாதே என்று சொல்லி அப்படி ஒரு ஆத்தும பாரம் அந்த மோசைக்குள்ள இருந்துச்சப்பா. இன்றைக்கு எங்களுக்குள்ள அந்த பாரம் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்க ஜெப ஜீவியம் குறைஞ்சிருக்கப்பா ஆண்டவரே. எங்க பலிபீடம் அநேக நாட்கள் இடிஞ்சு கிடக்கு ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நான் ஜெபிப்பேன், நான் துதிப்பேன், ஆராதிப்பேன், கர்த்தருடைய பைபிள் வேதத்தை நான் வாசிப்பேன், தியானிப்பேன் என்று சொல்லி என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆனா என் குடும்பத்தில் அந்த பலிபீடம் ஆண்டவரே உடஞ்சு கிடக்கப்பா. குடும்ப ஜெபம் இல்லப்பா, தனி ஜெபம் இல்லப்பா ஆண்டவரே. போதுமான அளவு அங்கே இல்ல ஆண்டவரே. தேவனுடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு திறப்பிலே நின்ற மோசேயை போல ஆண்டவரே, அன்றைக்கு ஆபிரகாம் ஆண்டவரே சோதம் குமாராவை அழிக்க போகும் பொழுது ஆண்டவரே, அன்றைக்கு 50 நீதிமான்கள் இருந்தால் அவர்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை அவர்களுக்காகவும் அழிப்பீரோ என்று சொல்லி திறப்பிலே நின்னாரப்பா. 50 இருந்து 45, 40, 30, 20, 10 வரைக்கும் ஆண்டவருடைய கோபத்தை ஆற்றி கோபம் கொள்ளாது இருப்பீராக என்று சொல்லி தன்னை வெறுமையாக்கி தாழ்த்தி தூளும் சாம்பலுமான அடியன் தேவனோடு பேச துணிஞ்ச இந்த ஒரு விசை கர்த்தருக்கு கோபம் உண்டாகாது இருப்பதாக சொல்லி ஆண்டவரே ஆபிரகாம் நினைச்சிருந்தா அவர் சந்தோஷமா இருந்திருப்பார் ஆண்டவரே. ஆண்டவரே, அவருக்கு ஒரு குறைவு இல்லை. அங்க ஆண்டவர் இடைப்பட்டார், அங்க ஆண்டவர் பேசினார், அங்க ஆண்டவர் முகமுகமாய் ஆண்டவரே மோசையோடு உடன்படிக்கை பயின்றினார். ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாமோடு கூட அவர் ஆண்டவரை விருந்து உண்டார். அதோடு எனக்கு போதும், நான் நல்லா இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், இந்த அடுத்த வருஷம் எனக்கு ஈசாக்கு வந்துருவான்னு சொல்லி சுயநலமாய் அவர் அங்க இல்ல ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே, அந்த சோதம் குமார ஜனங்களுக்காக தன்னை விட்டு பிரிந்து போன லோத்துவை நினைத்து ஆண்டவரே அவர் ஜெபம் பண்ணி கதறினார் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு கதறின் சத்தம், அந்த ஜெப சத்தம், ஐயோ என் தேசம் ஆண்டவர் இவ்வளவு அநியாயத்துல இவ்வளவு அக்கிரமத்துல போய் கொண்டிருக்கிறது, என் தெருவுல எவ்வளவு பாவம், என்னோட வீடுகள்ல எவ்வளவு பாவம், என்னோட நான் குடியிருக்கிற பகுதிகளில் எவ்வளவு பாவங்கள், நான் போயிட்டு இருக்கிற ரோடுல நான் எத்தனை அருவருப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் நான் அதை ஜெபிக்காது இருந்தால் நான் பாவம் செய்கிறவனா இருப்பேன் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த பாவத்தின் வல்லமே மேற்கொள்ள ஆண்டவரே அந்த ஜெப ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. நாங்கள் முதுகை அல்ல முகத்தை உமக்கு காட்ட விரும்புகிறோம் கர்த்தாவே. எங்க முகத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, எங்கள் முகத்தை பாரும். எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை கண்ணீர் வந்தாலும், எங்கள் இருதயமே பிளந்து போகிற அளவுக்கு நாங்கள் வேதனையும் துன்பத்தையும் நாங்கள் சகிச்சு கொண்டாலும் ஆண்டவரே, நாங்கள் உங்க முகத்தை மாத்திரம் தேடாதபடிக்கு போயிடக்கூடாதப்பா ஆண்டவரே. இயேசுவை தேடி எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஜெபம் பண்ணி எனக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஆண்டவரே இந்த ஜெபத்தில் ஒரு
வெறுப்பு வந்துடக்கூடாதப்பா. ஆண்டவரே நான் ஜெபிக்கலன்னா அது பாவம், நான் ஜெபிக்கலன்னா பாவம். வேதம் சொல்லுகிறது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னீர். ஆண்டவரே அப்பா, அப்போஸ்தலர்கள் ஆதி சபையில பார்க்கிறோம், நாங்களும் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வாசிப்பிலே நாங்கள் உறுதியாய் தரித்திருப்போம். ஆண்டவரே ஜெபம் பண்ணுவதிலையும் அப்பா வசனத்தை போதிக்கிறதுலையும் நாங்கள் உறுதியாய் தரித்திருப்போம். இன்றைக்கு அப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள் எழும்பலையே, இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இல்லையே தேசத்துல. நிழல் பட்டு சுகமாக்கினவர் எத்தனை பேர், வஸ்திரங்கள் ஆண்டவர் உருமால்கள் கச்சைகளை பட்டு ஆண்டவர் சுகப்படுத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர். இன்றைக்கு நாங்க அப்போஸ்தலர்கள் பேர் வச்சுக்கிறோம், தீர்க்கதரிசிகள் பேர் வச்சுக்கிறோம், ரெவரண்ட், டாக்டர், பிஷப்னு சொல்லி. ஆனா ஒரு அடையாளங்கள் ஒரு அற்புதங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில அனலும் இல்லாம குளிரும் இல்லாம போய் ஆண்டவரே இந்த மகத்துவம் உள்ள தேவனுடைய ராஜ்யத்தை, மகிமையின் ராஜ்யத்தை நாங்க தான் ஆண்டவரே இன்னைக்கு அவமாக்கி போட்டிருக்கிறோம். கர்த்தாவே கர்த்தாவே, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்லவே. ஆண்டவரே இன்றைக்கு கொண்டாட்டங்கள் பெருகி போச்சு, ஆடல் பாடல் பெருகி போச்சு, கள்ள உபதேசியர்கள் பெருகி இருக்கிறாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே ஆண்டவரே எங்களை மன்னிப்பீராக, எங்களை மன்னிப்பீராக. அக்கிரமம் செய்கிற ஆண்டவரே பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 9வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், நீ தேசம் எங்கும் புறப்பட்டு போ, இந்த ஜனத்திற்காக பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷனுடைய நெற்றியிலே அடையாளம் போடு. ஜனங்கள் அருவருப்பானதை செய்யறாங்க, ஜனங்கள் பாவம் செய்யறாங்க. ஆனா யார் மேல அடையாளம் போடுறதுன்னா அந்த ஜனத்துக்காக கதறுகிறவர்கள். ஆண்டவர் சங்கார தூதனை அனுப்புறாரு, கணக்கனுடைய மைக்கூட்டையும் வச்சுக்கொண்ட ஒரு தூதனை அனுப்புறாரு. 2 பேரை அனுப்பி சொல்றாரு, யாரு ஜெபம் பண்றான்னு அவன் மேல முத்திரை போடு, யாரு ஜெபம் பண்ணலையோ அவனை சங்காரம் பண்ணு. அது கர்த்தருடைய வீட்டில் தொடங்கு, என் வீட்டில் தொடங்கு. பாவம் செய்கிற உலகத்தான பார்த்து அவனை அழிச்சு போடுன்னு சொல்லல, அந்த பாவம் செய்கிறவனை பார்த்தும் அதற்காக விண்ணப்பம் பண்ணாதவனை வெட்டி போடுங்கிறாரு. அது அருவருப்புக்காக ஜெபிக்காதவன். வசனத்தை படிச்சு பாருங்க, முதியோரையும் சிறியோரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் நீ கொன்று போடுங்கிறாரு. இன்னைக்கு நம்ம வீடுகளில் எல்லாரும் ஜெபிக்கணும், நம்ம குழந்தைகளை ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். ஜீசஸ் ஜீசஸ். ஆண்டவரே, அன்றைக்கு தானியேல் அவ்வளோ ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனப்பா, அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் பாவம் இல்லாதவர், யாதொரு மாசும் மருவும் இல்லாதவர், விசேஷித்த தேவர்களுடைய ஆவி அவர்களுக்குள்ள இருந்துச்சப்பா. ஆனா அவர் சொல்லி கதறாரு 9ஆம் அதிகாரம், நானும் என் வீட்டார் எங்கள் பிதாக்களும் பாவம் செய்தோம். இன்னைக்கு நாங்கள் சிறையிருப்பில் கிடக்கிறதுக்கு காரணம் நான் செஞ்ச பாவம், ஏன் ஜனங்கள் செஞ்ச பாவம்னு சொல்லி அந்த பாவமே செய்யாத ராஜாவின் போஜனத்தால் தீட்டுப்படாத ஒரு மனுஷன், தேவனுக்கு முன்பதாக ராஜாவுக்கு முன்பதாக நீதி கேட்டு செய்யாத உண்மையுள்ள அந்த தேவனுடைய தீர்க்க தரிசி, மிகவும் பிரியமான தீர்க்க தரிசி சொல்றாரு, நான் பாவம் செய்தேன், மற்றவருடைய பாவங்களை தன் பாவங்களாக ஏற்றுக்கொண்டு. ஆண்டவரே, நெகேமியா எருசலேமின் அலங்கம் கிடந்ததை பார்த்து என் ஜனத்தோடைய பாவத்தினாலதான் இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பு வந்துச்சுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேலாக அழுது உபவாசம் பண்ணி கதறி இப்படி என் பாவத்தையும் என் ஜனங்களுடைய பாவத்தையும் தேவனுக்கு முன்பதாக அறிக்கையிட்டேன். பாவம் செய்யாத நெகேமியா தான் பாவம் செய்ததாக தன் ஜனத்தின் பாவங்களை தன் பாவங்களாக ஏற்றுக்கொண்டு அவர் கதறினார், உபவாசம் இருந்தார். தானியேல் உபவாசம் இருந்தார். நாங்கள் பாவத்தில் இருப்போம்னா எங்களுக்காக யாருப்பா உபவாசம் பண்ணுவா? நாங்க இன்னும் தேவனை தேடலைன்னா எங்களுக்காக யார் உத்தரவாதம் பண்ணுவா? இன்னும் எத்தனை நாளைக்கு கர்த்தர் எங்களிடத்துல பொறுமையா இருப்பார்? மனம் திருந்தாத சந்ததியை பார்த்து, மாறுபாடு கோணலுமான இந்த சந்ததியை பார்த்து கர்த்தர் எது வரைக்கும் பொறுத்து இருப்பார்? ஆண்டவரே, இன்றைக்கு எங்க வீடு ஜெப வீடாய் மாறட்டும், எங்க சபை ஜெப வீடாய் மாறட்டும், எங்க குடும்பம் ஜெப வீடாய் மாறட்டும். ஆண்டவரே, அனலும் இல்லாம குளிரும் இல்லாம ஆண்டவரே இருந்தா வாந்தி பண்ணி போடுவேன்னு சொன்னீங்களேப்பா, அப்படி நாங்க நிர்கதியாய் இருக்கக்கூடாது. எங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டு கிறுக்கப்பட்டு போயிடக்கூடாதப்பா. எங்களை கர்த்தர் நினைத்தருளும், ஜெப ஆவியால் நிரப்பும். இந்த மார்ச் மாதம் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பக்கமும்
ஆண்டவரே ஒவ்வொரு இறை வழிபாட்டினரும் தங்கள் தெய்வத்திற்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கிற நாட்கள் அப்பா. ஆண்டவரே தவசு காலம் ஆரம்பிக்கிற நாட்கள் இது. ஆண்டவரே ரம்ஜான் மாதம் ஆரம்பிக்கிற நாட்கள் இது. இன்னும் அநேகர் ஆண்டவரே தங்கள் தெய்வங்களுக்காக ஆண்டவரே 40 நாள் 30 நாள் உபவாசம் இருந்து ஒவ்வொரு விரதம் இருந்து ஆண்டவரே தங்களுடைய தெய்வத்தை தேடி கொண்டிருக்கிற மாதங்கள் அப்பா. ஆண்டவரே இன்றைக்கு நாங்களும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவையாவது குறைத்து வைத்து அல்லது வாரத்தில் 2 நாள் 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிப்பதற்கு கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிற உலக பாவங்களிலிருந்து மனுஷிக பாவங்களிலிருந்தும் எங்களை விடுதலை செய்யும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை, எங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற சத்துருடைய கிரியைகள், அடுத்து என்னது செய்யறது தெரியாமல் இருக்கிற குழப்பமான நிலைமைகள் எல்லாம் மாறுவதற்காக ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஒரு விண்ணப்பம் பண்ண ஆள் இல்லை என்று கண்டு கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். ஒருவனாகிலும் இல்லையா என்று சொல்லி கர்த்தர் ஆச்சரியப்படுகிறார், வேதனைப்படுகிறார். ஆண்டவரே நாங்க இருக்கிறோம்ப்பா, நாங்க ஜெபிப்போம். இந்த மாதம் ஆண்டவரே அநேக இடங்கள்ல ஆண்டவரே அப்பா அந்த அசைவ உணவு சாப்பிட்றது இல்லை, சரியான நகையை போட்டுக்க மாட்டாங்கப்பா. கர்த்தருக்காக காத்திருக்கிற நாட்கள் அது இந்த 40 நாள் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் தேவனுக்காக நாங்கள் தியாகம் செய்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாட்களுக்குள்ளாக கர்த்தர்களை கொண்டு போங்க. ஆண்டோட வருகை சமீபமாக இருக்கிறதே, அதற்கு நாங்கள் ஆயத்தப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு டைம் தர்றேன். நீ ஜெபிச்சா பிசாசுடைய ராஜ்யம் நிர்மூலமாகும். குடும்ப தலைவன் ஜெபிக்கிறன்னா அந்த குடும்பம் நாசமா போயிடும். குடும்ப தலைவி ஜெபிக்கிறனா பிள்ளைகள் நாசமாய் போயிடுவாங்க. நான் ஏன் ஜெபிக்கணும்? இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரம். ஜெபிக்க தேவையில்லை, கர்த்தர் பார்த்துக்குவார். பிசாசனுடைய பொய். வேதம் சொல்லுகிறது ஜெபம் பண்ணு. கடைசி நிமிஷத்துல கூட ஆண்டவர் சொல்றாரு, 1 மணி நேரம் என்னோட கூட விழித்திருந்து நீ ஜெபம் பண்ண கூடாதா? இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், 1 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர்? உங்க வேலை எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், உங்க பிசினஸ் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். 1 மணி நேரம் ஜெபிச்சாலும் உண்மையா ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் ஜெபம் அற்ப ஜெபங்க. அது கடைசி 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் ஒண்ணுக்குமே உதவாது. ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுங்க. 1 மணி நேரம் பண்றவங்க 2 மணி நேரம், 2 மணி நேரம் பண்றவங்க 4 மணி நேரம், 4 மணி நேரம் பண்றவங்க 8 மணி நேரம். அவங்க நேரம் கிடைச்சு இன்னைக்கு உடம்பு நல்லா இருக்கும் பொழுது, தெம்பு இருக்கும் பொழுதே ஜெபிக்கலனா நீ படுக்க நாள் வரும், நீ ஜெபிக்கவே முடியாது. கண்கள்ல கண்ணீர் மட்டும்தான் வரும். உனக்காக யாராச்சும் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் வேணா ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அன்னைக்கு அந்த படுக்கையில கிடக்கும் பொழுது, ஐயோ எனக்கு கிடைச்ச அந்த நாள்ல நான் பைபிள் படிக்கல, நான் ஜெபம் பண்ணல, கர்த்தரை தேடல, நிர்விசாரமா இருந்துட்டேன், ஊழியம்லாம் அடுத்தது. நீங்க ஜூம் மீட்டிங்ல இருக்கலாம், கூகுள் மீட்ல இருக்கலாம், தெருவா போகலாம், சபையா போகலாம். ஆனா தனிப்பட்ட முறையில தேவனோடு உள்ள உறவு சரியில்லைன்னு சொன்னா, அஸ்திபாரம் பிடுங்கப்பட்டுச்சுன்னு சொன்னா ஒரு பெரிய அழிவு வரும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், கரங்களை உயர்த்தி. நீங்க உங்களுக்கும் தேவனுக்கும் தெரிஞ்சது போல நான் 2 மணி நேரமாவது ஜெபிக்கிறேன். ஒரு நாளைக்கு தசமா பாகம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட நான் கொடுப்பேன். ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அது காலையில 1 மணி நேரமோ, சாயந்தரம் 1 மணி நேரமோ, ராத்திரி அது உங்க நேரம். ஆனா 3 மணி நேரம் ஜெபிக்காதவன் விசுவாசியே கிடையாது. அது ஒரு விசுவாசியா தகுதியே கிடையாது. ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி, எங்களை அர்ப்பணிக்கிறோம், காத்து வழி நடத்தும். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே வித்யாமாவுக்காக நான் ஜெபிக்கிறேன், சபைக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அம்மாவுக்கு இருக்கக்கூடிய எல்லா நெருக்கங்கள்ல இருந்து அம்மாவை விடுதலை ஆக்குங்கப்பா. அம்மாவுக்கு நல்ல அதோட இந்த நிலங்கள் விற்கப்பட கர்த்தர் இங்கே கிருபை கொடுங்க. எல்லா பாரங்கள் கஷ்டங்கள் இருந்து கர்த்தர் தூக்கி எடுப்பீராக. லீதியார் சிஸ்டருக்காக, ஆனந்த் பிரதருக்காக, ஆண்டவரே அடோனாக்காக, ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்காக, சாமுக்காக ஜெபிக்கிற அந்த குடும்பத்துக்கு ஒரு வியாதி பலகீனம் வராதபடி கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. ஸ்ரீதேவி சிஸ்டருக்காக, ஜெரால் பிரதருக்காக, யோவானுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று கர்த்தருக்காக ஓட எழும்ப பராக்கிரமம் செய்ய ஆண்டவரே கிருபை தாரும். ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதங்களை வருஷிக்க பண்ண மாட்டேன்னு என்று சொன்ன
தேவனப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு போன வருஷம் கைமீறி போனதில்லை, அந்த வருஷம் ஆண்டவரே அதை நீட்டி பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை கொடுங்க. லதா சிஸ்டருக்காக ஸ்தோத்திரம். ஒருமையா ஒரு ஆளா நின்று அவங்க தவிச்சு கொண்டிருக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்துல ஆண்டவரே அவங்க ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய், ஆசீர்வாதத்தின் ஊற்றாக அவங்களை வைங்க அப்பா. கர்த்தராகி இயேசுவை நீ விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட ஆண்டவரே கிருபை தாரும். அப்பா ஆண்டவரே அப்பா ஜூலியன் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவங்களுடைய குடும்பத்துக்காக அவங்க பாரப்பட்டு கதறி ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்கப்பா. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகும் என்று அந்த இருதயம் கடினப்பட்டு கிடக்கிற அவங்க எல்லாரையும் கர்த்தர் நீ திருப்பி கொண்டு வருவீராக. அவருடைய மகனுடைய பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதியும். குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா முரட்டாட்டங்கள், எல்லா பாவ பழக்க வழக்கங்கள், குடிகள், இந்த சினிமா, டிவி, சீரியல், மொபைல், எல்லா டேப் எல்லாவற்றையும் இந்த பிள்ளைகளை விட்டு அகற்றி கர்த்தரை தேடும்படி கர்த்தர் மாற்றுவீராக. கலா சிஸ்டருக்காக, சகராஜனுக்காக, ஷீனாவுக்காக, சஜலுக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே 4 பேர் மேல கர்த்தருடைய கரம் அப்பா அபரிவிதமாக இருப்பதாக. அற்புதங்களை காண செய்ய தேவன் அப்பா. மீகா 7:15 சொன்னது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவீராக. இந்த மாதம் ஒரு அதிசயங்களை காண்கிற மாதமாய் இருப்பதா அப்பா. உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறேன் அப்பா. இந்த மாதம் எக்ஸாம் எழுத போகிற +2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க 10th 12th ஆண்டவரே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு நல்ல ஒரு விடுதலையை, கர்த்தர் ஒரு நல்ல ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஆசீர்வதி, எங்களையும் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. சபை பெருகுவதாக, அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வாங்கப்பா. இந்த சபைக்கு வந்துட்டு போன ஒவ்வொருவருக்காக, ஜான் பிரிட்டோ பிரதருக்காக ஆண்டவரே, ஐயா முருகேசன் ஐயாவுக்காக, ஒவ்வொரு முருகவேல் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவனுடைய அப்பா பிள்ளைகளுக்காக, இந்த ஆலயத்துக்கு ஒரு முறையாவது வந்துட்டு போன அத்தனை பேருக்காக, மேனகா சிஸ்டருக்காக அப்பாவுமே துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மாலை ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேல கர்த்தர் பூரண கிருபையை ஆலயம் கர்த்தர் கொடுப்பீராக. ஒன்றுக்கும் குறைபட்டு போகாமல் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமடையவர்களாக இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதியும். போக்கை வரத்தை ஆசீர்வதியும். விபத்து உண்டாகக்கூடாது, நஷ்டம் உண்டாகக்கூடாது, பொருள் காணாமல் போகக்கூடாது. கர்த்தர் சகலத்தையும் பத்திரப்படுத்தி பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.